Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا رسول الله صلى الله عليه وسلم لا ترجعوا بعدي كفارا يضرب بعضكم رقاب بعض. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷான தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருளியிருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே வாரந்தோறும் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து வருகின்றோம். கடந்த வாரத்தில் இன்றைய பிரச்சனைகளும் இஸ்லாமிய தீர்வும் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் இந்த சமுதாயத்திற்கு வலியுறுத்திய விஷயங்களை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடராக அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இறுதியாக செய்த உபதேசம், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அஞ்சிய ஒரு உபதேசம். கடமைகளாக இருந்த விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலத்தில் ரொம்ப வலியுறுத்தினார்கள். தொழுகை 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 என்று வலியுறுத்தினார்கள். பெண்களுடைய விஷயத்திலே நீங்கள் சரியான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று உபதேசித்தார்கள். கபறுகள் எல்லாம் வணக்கஸ்தலமாக ஆகிவிடாமல் இருப்பதற்கான உபதேசங்களை அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள். இதெல்லாம் அவர்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்த உபதேசங்களின் மறுபடி வலியுறுத்திய விஷயம். ஆனால் இந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய அந்த உபதேசங்களில் அன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு அதெல்லாம் ஒரு ஆச்சரியத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக, இந்த ஒரு செயல் கூடவா நம்மை நிராகரிப்பாளர்களாக ஆக்கிவிடும் என்று முஸ்லிம்களே அஞ்சக்கூடிய ஒரு விஷயமாக, இன்று நாம் அது போன்ற ஹதீஸுகளை புத்தகங்களில் எல்லாம் படித்தாலும் மேலோட்டமாக அதனுடைய கருத்தாளத்தை நாம் விளங்காமல் போகிற காரணத்தினால தான் அந்த நாம் படிக்கும் பொழுது ஒரு தாக்கத்தையும் அது ஏற்படுத்துவதில்லை. படித்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் அதை செயல்பட முன் வருவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள்? லா தர்ஜிஊ பஅதி குஃபாரா, எனக்கு பிறகு நீங்கள் நிராகரிப்பாளர்களாக ஆகிவிட வேண்டாம். அப்போ ஏற்கனவே நீங்கள் நிராகரிப்பாளர்களாக இருந்தீர்கள், என்னுடைய வருகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறீர்கள், மறுபடி நீங்கள் வந்த வழியே திரும்பி போய்விடாதீர்கள். அல்லாஹ் இரண்டு என்று சொல்லுவதன் மூலம் ஒருவர் குஃபருக்கு சென்று விடலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே அதை குறிப்பிடவில்லை. என்ன குறிப்பிடுகின்றார்கள்? யத்ரிபு பஅதுக்கும் ரிகாப பஅத், நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்றீங்க? அடித்துக் கொள்ளுகிறீர்கள், சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள், போரிட்டுக் கொள்கிறீர்கள். ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வதன் மூலம் எந்த ஒரு அல்லாஹுவை அஞ்சி சமுதாயத்தில் ஒன்று இணைந்து சகோதரர்களாக வாழ முடிவெடுத்து விட்ட பிறகு ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வதன் மூலம் நாம் என்னவாகி விடுகிறோம் என்று சொன்னால், காஃபிர்களாக வந்த வழியே திரும்பி விடுகின்றோம். லா தர்ஜிஊ, தர்ஜிஊனா திரும்பாதீர்கள், வந்த வழியே நீங்கள் திரும்ப போகாதீர்கள், போய்விடுவார்கள், இந்த சமுதாயம் இப்படியும் ஒரு காலத்திலே சென்று விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சிய காரணத்தினால் நமக்கு இந்த உபதேசத்தை சொல்லி சென்றிருக்கின்றார்கள். இந்த உபதேசத்தை நாம் என்ன செய்யணும்னு கேட்டால், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யார் யார் எப்படி போகிறாங்கங்கிறதுக்கு எந்த ஒரு ஹதீஸையும் ஒரு காலத்திலையும் நாம் எடுக்கக்கூடாது. அவன் இப்படி போகிறான், இவன் இப்படி போகிறான் இப்படின்னு சொல்லி பிறரை பற்றி பேசுவதற்காக நாம் நிச்சயமாக குர்ஆனையும் ஹதீஸும் எடுக்கவே கூடாது. சொல்லுவதெல்லாம் நம்முடைய உபதேசமாக, நாம் அந்த வழியில் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் நம்மை பற்றி நாம் அஞ்சக்கூடியவர்களாக, நம்முடைய மறுமையை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதற்காக
இந்த ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். லா தர்ஜிஉ பஅதி குஃபாரா, எனக்கு பிறகு நீங்கள் நிராகரிப்பின்பால் சென்று விடாதீர்கள், வந்த வழியே திரும்பி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை நாம் கடந்த வாரத்தை இறுதியாக பார்த்தோம். அப்போது இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள், முஸ்லீம்களாக வாழக்கூடியவர்கள் தனித்தனியாக பிரிந்து வாழ்வது என்பது, பிரிந்து விட்டு ஒருவரை ஒருவர் சாடுவது என்பது, அது உறவு முறையாக இருந்தாலும் சரி, இயக்கம் சார்ந்ததாக கட்சி எந்த ஊர் இதாலும் முஸ்லீம் என்று ஒருவன் சொல்லிக் கொள்வானே, ஆனால் இன்னொரு முஸ்லீமிடமிருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டக்கூடாது, உயர்த்தியும் காட்டக்கூடாது, தாழ்த்தியும் கொள்ளக்கூடாது. ஒரு பூமி தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடாதுங்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம என்ன செய்யக்கூடாது, பிறரை உயர்ந்தவர்களாக கருதி நம்மை தாழ்த்தி கொண்டும் நாம் பிரிந்து ஒரு குரூப்பாக இருக்கக்கூடாது. நம்ம தான் உயர்ந்தவங்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. பிறரை இழிவாக கருதுவது சொர்க்கத்திற்கு போவதற்கு தடையான சொற்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டுறாங்க. அந்த ஹதீஸை நம்ம போன வாரம் பார்த்தோம். பிறரை இழிவாக கருதுவது தற்பெருமையில் உள்ளது. அப்போ யாரையும் நாம் இழிவாக கருதக்கூடாது, நம்மை உயர்ந்தவர்களாகவும் கருதக்கூடாது. முஸ்லீம்கள் என்று சொன்னால் எல்லாரும் சமமானவர்கள், அவரவர்களுடைய செயலுக்கேற்ற பலன்களை எல்லா இடத்துல அடைய போகிறார்கள். ஆனால் நமக்கு உள்ள அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ஒருவருக்கு ஒருவர் உபதேசிகளாக இருக்க வேண்டும். ஒரு சாரார் உபதேசிப்பவர்களாகவும் ஒரு சாரார் கேட்பவர்களாகவும் என்ற நிலை இஸ்லாத்தில் கிடையாது. ஒருவருக்கு ஒருவர், நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் சில விஷயங்களை எனக்கு சொல்லக்கூடியவர்களாக, வல் மூமினீன வல் மூமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத். அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுறான், வல்லஸ் இன்னல் இன்சான லஃபி குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனித சமுதாயத்தில் பெரும்பாலான நஷ்டத்தில் இருக்கிறாங்க. யார் நஷ்டத்தில் இல்லை என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இருக்கிறவனை விட்டுருங்க, இல்லாமல் நாம் இருக்கணும். அப்போ நாம் என்ன செய்யணும்? விசுவாசம் கொண்டு இருக்கணும், நல்ல அமல்களை செய்யணும், உண்மையை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் உபதேசம் செய்யணும். அப்போது உண்மை அல்லாதவற்றை விட்டு நாம் உபதேசம் பண்ணுவது நமக்கு தேவையில்லாது. நாம் எதை அல்லாஹ் சொல்லவில்லையோ அதை சொல்லி நாம் மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதோ, மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதோ, மக்களை இஸ்லாத்தின் பால் கவருவதற்காக மார்க்கத்தில் இல்லாத செயல்களை செய்வது, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அப்போ அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதைத்தான் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு உபதேசங்களை நமக்கு செய்திருந்தாலும், சஹாபாக்களில் ஒரு சிலர் அவங்களாகவே முன் ஒரு சில விஷயங்களை கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு சஹாபி ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை புகாரியில் 7084வது நம்பரில் இருக்குது, 7வது வால்யூமில். அந்த ஹதீஸை நாம் இந்த தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் என்ன செய்வார்னு கேட்டால், தீமையை பற்றி கேட்பார். அது அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இறைவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்கள் நன்மையை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் நானும் தீமையை பற்றி கேட்பவனாக இருந்தேன். அது என்னை தீண்டிவிடும் என்ற அச்சம்தான் அதற்கு காரணம். தீமையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால நான் தீங்கானவன் என்று நீங்கள் கருதிடக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு, அது என்னை தீண்டாமல் இருக்கிறது தான் நான் கேட்குறேன். எங்கேயும் ஒரு தீமை இருக்குமே, ஆனால் அது நம்மை அணுகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் கேட்டேனே தவிர, என்னைய தீமையை பற்றி கேட்கறதுனால தீமையானவன் என்ற இந்த கருத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவரே சொல்றாரு, அது என்னை தீண்டிவிடும் என்ற அச்சமே அதற்கு காரணம். அல்லாஹ்வின் தூதரே, அறியாமையில் மூழ்கிய நிலையில் அனாச்சாரங்களை செய்து கொண்டு நாம் இருந்தோம். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லாருமே சிறந்த மனிதர்களாக வாழவில்லை. ஒரு சில சிறந்தவர்களாகவும் இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னு கேட்டால், அனாச்சாரத்தில் அப்படியே மூழ்கி கிடந்தாங்க. அதை அங்கே அவர் கோட் பண்ணி காட்டுறாரு. நாங்கள் அனாச்சாரங்கள் செய்திருந்தோம், அறியாமையில் மூழ்கி இருந்தோம். அல்லாஹ் இஸ்லாம் என்ற நன்மையை கொண்டு நமக்கு நேர்வழி காட்டினார். இந்த ஒரு நன்மை நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த நன்மைக்கு பிறகும் ஒரு தீமை ஏற்படுமா? நல்லது ஒன்று நடந்து போயிருக்கு, அதன் மூலம் இந்த சமுதாயம் பலனடைஞ்சிருக்குது. இதற்கு பிறகும் ஒரு தீமை ஏற்படுமா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் ஏற்படும் என்று சொல்கிறாங்க. இஸ்லாம் என்ற நன்மை இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த பிறகும் வேறு பல தீமைகளும் உங்களுக்கு இதன் வழியாக, எப்படி இஸ்லாம் உங்களை தூய்மைப்படுத்தினதோ அதோடு நீங்கள் அதை பற்றி பிடிக்கும் காலம் வழி தவறவே மாட்டீங்க எல்லாரும் சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு வேற போகும்போது என்னாகும்? தீங்குகள் ஏற்படும். அப்படி ஒரு தீமை ஏற்படுமானா ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படி ஒரு தீமை ஏற்பட்ட பிறகு அதற்கு பிறகும் ஒரு நன்மை என்பது உண்டா என்று நான் கேட்டேன்.
அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது உண்டு, ஆனால் அது தெளிவற்ற நிலையில் இருக்கும், கலங்கலாக இருக்கும், தெளிவாக இருக்காது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ தெளிவற்ற நிலைனா என்ன அப்படின்னு நான் அதுக்கு விளக்கம் கேட்டேன். அதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கூட்டம் எனது நேர்வழி அல்லாத ஒன்றை கொண்டு பிறருக்கு வழிகாட்டுவார்கள். மார்க்கத்தின் பெயரிலே அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்லவில்லையோ, அல்லாஹ் எதை சொல்லவில்லையோ, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான் நேர்வழி. இது இல்லாத வேற பல கொள்கைகளை கொண்டு அதை நாங்கள் கொள்கைகளாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லி, அல்லது இதைத்தான் நாங்கள் சரி காணுகிறோம், எதையாச்சும் ஒன்று சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லி இருக்க அதற்கு மாற்றமானதை கொண்டு மக்களை வழிகாட்டுவார்கள். அதில் நீங்கள் நன்மைகளையும் காண்பீர்கள், தீமைகளையும் காண்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதற்கு பிறகும் அந்த நன்மைக்கு பிறகும் ஒரு தீமை உண்டா என்று நான் கேட்டேன். அதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் இருக்கிறது. நரகத்தின் வாசல் பக்கம் மக்களை அழைப்பவர்கள் தோன்றுவார்கள். நேரடியாக அவர்கள் அழைக்கக்கூடிய அந்த காரியம் நரகத்துக்குரியது என்பது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அப்படி அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகும். அதை நோக்கி போறதுக்கு 4 பேர் தயாரா இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்தின் வாசலை நோக்கி மக்களை அழைக்கக்கூடியவர்கள் தோன்றுவார்கள். அந்த அழைப்பை ஏற்பவர்கள் நரகத்தில் எரியப்படுவார்கள். அழைப்பை ஏற்காதவன் தப்பிச்சுக்குவாங்க. அப்போ இதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நான் கேட்ட மறுபடி, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி அழைக்கக்கூடியவர்களை நாம எப்படி இனங்காண்றது, அவங்களுக்கு ஏதாச்சும் அடையாளம் இருக்குதா அப்படி என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவர்கள் நம் இனத்தை சேர்ந்தவர்களாகவே இருப்பார்கள், நம்முடைய மொழிகளையே பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அதுக்கு விளக்கம் தர்றாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்க நேர்ந்தால் நாம் என்ன செய்யறது அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அப்பொழுது இஸ்லாமிய பொதுமக்கள் கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய ஜமாத்தோடு இருக்கக்கூடிய முஸ்லிம்களோடு அந்த தலைவரையும் அந்த இமாமையும் பின்பற்றி நீ அவர்களோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது ஒரு தலைவர் என்ற நிலையே இல்லாமல் மக்கள் பல பிரிவுகளாக பிரிந்து பல குரூப்புகளாக தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருந்தால் நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு சொல்றாங்க, எல்லாரும் பல பிரிவா பிரிந்து கிடந்தா நீ எந்த பிரிவிலும் சேராதே, எந்த பிரிவையும் சாராதே. அதற்காக அப்படி எந்த பிரிவையும் சாராமல் நீ வாழ்வதற்கு உன்னுடைய வாழ்க்கையே கஷ்டமா போய் ஒரு காட்டில் போய் வாழ்ந்து மரத்துடைய வேரை சாப்பிட்டு அந்த நிலையிலே மரணம் உன்னை வந்தடைந்தாலும் சரியே, நீ அந்த நிலையைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரையும் சாரக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில நாம பார்க்குறோம். அப்போ இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன, நீளமான ஹதீஸாக இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் நம்ம அது புரிஞ்சிருக்காது. 7084வது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருந்த ஹதீஸின் காலகட்டங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது ஒரு முன்னறிவு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி தோன்றுவாங்க என்று சொல்லும் பொழுது ஒரு 3-4 காலகட்டங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அது இன்னைக்கு உள்ளது இதுதான் என்று நாம் அடித்து சொல்லிவிட முடியாது. ஆனால் அது போன்ற சாயல் இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. எப்படி பார்க்க முடியுது? முதல்ல இந்த சமுதாயம் அனாச்சாரத்தில், மக்கள் எல்லாம் அனாச்சாரத்தில் இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா இஸ்லாம் என்ற நேர்வழியை கொடுத்தான். அதன் மூலம் அந்த சகாபாக்கள் உட்பட என்ன செஞ்சாங்க, எல்லாரும் நேர்வழியை பெற்றாங்க. அன்னைக்கு அல்லாஹ்வுடைய சொன்ன அதே இஸ்லாத்தை அதே நெறிமுறையோடு பின்பற்றி தான் இன்றளவு முஸ்லீம்கள், உலக முஸ்லீம்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் மார்க்கத்தை விட்டு விலகக்கூடிய காரியங்களை தெளிவாக சாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக ஆகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அது போன்ற தீமைகள் ஏற்படும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அப்போ இது என்ன செய்யும், இது போலெல்லாம் ஏற்படும் என்பது தெரியுது. அது ஒவ்வொரு கட்டமாக மாறி வரும் பொழுது ஒரு தீமைக்கு பிறகு ஒரு நன்மை ஏற்படும், ஒரு நன்மைக்கு பிறகு ஒரு தீமை ஏற்படும். ஆனால் எப்படிப்பட்ட நன்மை ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த அந்த தெளிவு இல்லை. அந்த தெளிவு இல்லை, எங்கேயுமே இல்லை. உலகத்தில் எந்த முஸ்லீம்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் தனிப்பட்ட ஒரு சில முஸ்லீம்கள்ட்ட இருக்கலாம். ஒரு ஜமாத்தாக, ஒரு இயக்கமாக, ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய யாரிடத்திலும் நீங்கள் அந்த 100% பார்க்க முடியாது. அது கலங்களாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த கலங்களை நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்று சொன்னால், ஒரு கூட்டம் எனது நேர்வழி அல்லாதவற்றை கொண்டு மக்களை வழிநடத்தும். மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள் தான் அமைப்புகள், மக்களை வழிநடத்துவது தான் இயக்கங்கள். அப்படி மக்களை வழிநடத்தும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதைத்தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லியதோ அதைத்தான் சொல்ல வேண்டும். அதற்கு மாற்று விளக்கங்கள் தருவது,
தங்களுடைய சுயநலன்களுக்காக சிலவற்றை மறைப்பது, இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத வழிகள். உதாரணத்துக்கு நம்ம சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்வோம். பல விஷயங்களை இன்றைக்கி வந்து பார்க்குறோம். எல்லாமே வந்து குரானில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறதா என்றெல்லாம் ஆய்வு செய்து வந்த நாம் சலாமுக்கு பதில் சொல்லுவது, ஒரு இடத்தில் மார்க்கம் சொல்ல அழைத்தால் இதற்கெல்லாம் வந்து மார்க்கத்தில் இல்லாத காரணங்களை சொல்லி இதைத்தான் நாங்கள் கொள்கையாக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இது எப்படி மார்க்கமாகும்? இந்து சகோதரர்கள் இருக்கிறாங்க, கோயிலுக்குள்ளார என்ன செய்கிறாங்க, ஒரு திருவிழா, அங்கே வந்து நீங்கள் இஸ்லாத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கப்படுது. அங்கே போய் நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன மார்க்கத்தில் தடை இருக்குது? நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஒரு இடத்துல இந்துக்கள் வந்து அவங்களுடைய கோயிலுக்கு அழைக்கிறாங்க உங்களை, நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்கத்தை சொல்லுங்கள், நாங்கள் கிறிஸ்துவர்களையும் அழைச்சிருக்கிறோம், உங்களையும் அழைச்சிருக்கிறோம், நம்ம ஆளுங்களும் பேச போகிறாங்கன்னு கூப்பிட்றாங்க. அங்கே போய் நான் போய் மார்க்கத்தை சொல்கிறதுக்கு எனக்கு தடை இருக்குதா? மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. ஆனால் முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்களே வந்து மார்க்கத்தை சொல்லுங்கள் என்று அழைத்தால் நான் வரமாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்று மக்களை வழி நடத்துகிறார்கள். நான் வரமாட்டேன், என்னுடைய இயக்கத்தின் பேரை வை, அப்போ தான் வருவேன் அப்படி என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி மக்களை வழிநடத்தக்கூடிய தகுதி அவர்களிடத்தில் இருக்கிறது? அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு கூட்டம் என்னுடைய நேர்வழி அல்லாத ஒன்றை கொண்டு பிறருக்கு வழிகாட்டுவார்கள், அவைகளில் நீங்கள் நன்மையையும் காணலாம் தீமையும் காணலாம். அது எல்லாமே முழுசும் கெட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அதுதான் சரி என்றும் சொல்ல மாட்டேன். அதில் ஒரு சில நன்மைகள் ஏற்படும், ஒரு சில தீமைகளும் ஏற்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு நன்மை உண்டா, அந்த நன்மைக்கு பிறகு தீமை உண்டா என்று மறுபடி கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நரகத்தின் வாசல்களுக்கு மக்களை அழைப்பவர்கள் தோன்றுவார்கள். அவன் அழைக்கிறத நரகத்தின் வாசல் என்பது தெரியும். அது எப்படிப்பட்ட அனாச்சாரத்தையும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம், இணை வைப்பையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், மார்க்க பிரிவுகளையும் எடுத்துக்கொள்ள, எதெல்லாம் நரகத்துக்குரியது என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வரையறுத்திருக்கிறார்களோ அதை நோக்கி மக்களை அழைக்கக்கூடியவர்கள் தோன்றுவார்கள். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அவர்களின் அழைப்பை ஏற்று போறான் பாருங்க, அவர்கள் நரகத்தில் தூக்கி எறியப்படுவார்கள். அவர்களுடைய அடையாளம் நம்முடைய இனத்தை சேர்ந்தவர்கள், முஸ்லிம்களாகவே இருப்பார்கள், நம்முடைய மொழிகளையே பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்ம என்ன மொழிகளை பேசுகிறோமோ அதே மொழிகளைத்தான் அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலம் ஏற்பட்டால் எங்கே பார்த்தாலும் அழைக்கிறவன் என்னவா இருக்கிறான், நரகத்தை நோக்கி அழைக்கக்கூடியவனா இருக்கிறான்னு ஒரு நிலை ஏற்படுது பாருங்க. அந்த நிலை இப்போ ஏற்பட்டுச்சுன்னா சொல்ல முடியாது. அந்த நிலை முழுமையாக இப்போ நம்ம சுதந்திரமாக நம்முடைய வணக்கங்களை எல்லாம் வந்து நாமவே செய்து கொண்டு நல்ல முறை வாழ்வதற்குரிய காலகட்டமாக தான் இந்த உலகம் இருந்துட்டு இருக்குது. இதெல்லாம் இப்போ வரல, எதிர்காலத்தில் வரும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் பொழுது நாம் என்ன செய்கிறது என்று சொன்னால், யார் தெளிவாக முஸ்லீம்கள் ஜமாத்தாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த முஸ்லீம்களோடு நாமளும் வந்து சேர்ந்து வாழ வேண்டியது. அப்படி ஒரு நிலையே இல்லை. எங்கே போனாலும் ஆளுக்கு ஒரு முகத்தை வைத்திருக்கிறார்கள், எல்லோரும் ஒரு இயக்கத்தையோ ஒரு அமைப்பையோ சார்ந்தவர்களாகவே இருக்கின்றார்கள். நமக்கு இது வந்து வேண்டான்னு தெரியுது. அப்போ நாம் என்ன செய்யறதுன்னு கேட்டால், அப்போ நாம் போய் ஒரு காட்டில் போய் உட்காந்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லாட்டியும் மரத்து வேறையோ களியோ எதையோ பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே மௌத்தா போனாலும் பரவாயில்ல என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸை நாம் எப்படியெல்லாம் வந்து விளங்க முடியுதுன்னு கேட்டால், அமைப்புகள் எல்லாம் வந்து இன்றைக்கி உலகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் பேரு தாங்க இருக்குது. அமைப்பின் மூலம் வந்து அமைப்பின் மீது வெறி இருக்கக்கூடாது, அமைப்பின் மீது சார்புத்தன்மை இருக்கக்கூடாது. எப்படி அது சார்புத்தன்மை? இஸ்லாத்தின் மீது நான் சார்ந்தவனாக இருக்கேன். உதாரணத்துக்கு உண்மையிலே அப்படி தான் இருக்கிறோம், விளங்குறது சொல்ல, இஸ்லாத்தின் மீது நான் சார்புடையவன், இஸ்லாம் ஒரு கருத்தை சொல்லுகிறது, அதற்கு மாற்று கருத்து இந்த உலகத்தில் யார் சொன்னாலும் இதைத்தான் நான் நம்புகிறேன், இதுதான் இஸ்லாத்தை சார்றது இல்லையா? அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறான், அதற்கு மாற்றமாக உலகம் சொல்லுது, நாம் எதை நம்புவோம்? அல்லாஹ் சொல்றதான் நம்புவோம். இதுதான் இஸ்லாத்தை சார்ந்து இருக்கிறது, இப்படி தான் சார்ந்து இருக்கணும். இதே சார்புத்தன்மை ஒரு இயக்கத்தின் மீது வந்து விடுகிறது. இந்த இயக்கத்தில் இருக்கிறது வந்து இருக்கக்கூடிய அந்த கொள்கைகள் தான் வந்து சரி, இதற்கு மாற்றமாக குர்ஆனே சொன்னாலும் சரி ஹதீஸே சொன்னாலும் சரி அதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவது தான் ஒரு இயக்கத்தை சார்ந்து இருக்கிறது. ஒரு இயக்கத்தில் நீங்கள் இருந்து கொண்டு நல்ல பணிகளை செய்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய குறைகளையும் நீங்கள் வந்து விமர்சித்து கொண்டு நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த இயக்கத்தை நீங்கள் என்ன செய்யலை, சாரலை. அதே மாதிரி மற்ற இயக்கங்கள்லாம் வந்து ஒன்றுமே இல்லை என்று தூற்றி வாரிக்கொண்டு அடுத்தவர்களை இழிவுபடுத்தி கொண்டு இப்படி செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருக்க மாட்டாங்க. தங்களுடைய அந்த இயக்கத்தை மட்டுமே வந்து பெரிதாக பேசிக்கொண்டு சார்ந்து இருக்கிறாங்க பாருங்க. இப்படி சார்ந்து இருக்கக்கூடிய சார்பு தன்மை தான் மார்க்கத்திலே தவறே தவிர ஒவ்வொரு வேலையை செய்வதற்கு ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க. இது வந்து இஸ்லாத்தில் பிரிவுகள் கிடையாது. இஸ்லாத்தில் என்ன இல்லை, பிரிவு கிடையாது. ஒரு இயக்கத்தை நீங்கள் ஒரு பேரை வச்சிருக்கிறீங்க,
எந்த முஸ்லீம் ஜமாத்தில் எந்த ஊரில் கேட்டாலும் நீங்கள் என்ன செய்றீங்க, உங்களால் உதவிகளை செய்கிறீங்க, அவர்களோடு நீங்கள் உறவுகளை வைத்துக் கொள்ளுகிறீர்கள், நட்புகளை பரவலாக்க வைத்துக் கொள்ளுகிறீர்கள். இது மார்க்க அடிப்படையில் தவறாகாது. பிரிந்து செல்லுவது என்பது என்னவென்று சொன்னால், நான் தனி, நீங்கள் உன்னை எதுலையும் சேர்க்க முடியாது, உன்னோட நான் சேர மாட்டேன் என்ற நிலை தான் பிறரை இழிவாக கருதுவது. அப்போ இப்படிப்பட்ட இந்த ஹதீஸை நாம் என்ன செய்கிறோம்னு கேட்டால், இந்த ஹதீஸை அன்னஜாத் பத்திரிகையிலையும் பார்க்கணும். இது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, படிச்சிருக்கீங்களா இந்த ஹதீஸை? இந்த அன்னஜாத் பத்திரிகையில் இதில் இருக்கக்கூடிய இந்த மொழிபெயர்ப்பும் உண்மையிலேயே அந்த அரபியில் இருக்கக்கூடிய ஹதீஸுக்கும் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆனால் அது பெரிய கருத்து பேதத்தை அது ஏற்படுத்திடும். இதில் வரக்கூடிய இப்போ நான் சொன்ன அதே ஹதீஸ் இதில் எப்படி இருக்குன்னு சொன்னால், உதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்கள் எப்போதும் நல்லதை பற்றியே கேட்பவர்களாக இருந்தனர். நானும் கெட்டது என்னை மிகைத்து விடாமல் இருக்க கெட்டது பற்றி கேட்கக்கூடியவனாக இருந்தேன். ஒரு முறை நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நாங்கள் அறியாமையிலும் தீமையிலும் மூழ்கி இருந்த பொழுது அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாம் என்ற நல்லதை அருளினான், இந்த நல்லதற்கு பிறகு ஒரு கெட்டது உண்டா என்று கேட்டேன். ஆம் உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். அந்த கெட்டதற்கு பிறகு நல்லது உண்டா? ஆம் உண்டு என்றும் அது கலங்கப்பட்டு இருக்கும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த கலங்கத்துக்கு அரபி வார்த்தை தஹனுன், தஹனுன் என்ற வார்த்தை அப்படி தமிழ் எழுதியிருக்கிறாங்க. அது அந்த தஹனுல் கலங்கம் என்பது என்ன என்று நான் கேட்டேன். ஒரு கூட்டம் எனது நேர்வழி அல்லாததை கொண்டு மக்களை வழி நடத்துவார்கள், நீங்கள் அவர்களை கண்டறிந்து நிராகரித்து விடுவீர்கள் என்று இருக்குது. ஆனால் புகாரில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸில் எப்படி இருக்குன்னா, இது புகாரியில், முஸ்லீமில், திர்மிதியில், இப்னு மாஜாவில் இருக்கிற மாதிரி இதில் அன்னஜாத்தில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் பல புத்தகங்களில் தொகுப்புகளில் இருக்கக்கூடிய ஹதீஸை போடும்போது பலதுலேயும் இருக்கக்கூடிய கருத்தை தொகுத்து தான் போடணும். அப்போ இந்த ஹதீஸில் இப்போ நான் எடுத்து எழுதின இந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னு சொன்னால், அதில் நன்மையும் ஏற்படும் தீமையும் ஏற்படும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது இந்த மொழிபெயர்ப்பில் இல்லை. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதற்கு பிறகு ஒரு கெட்டது உண்டா என்றால், ஆம் உண்டு, நரகத்தின் வாயிலுக்கு அழைப்பு விடுக்கப்படும், எவர்கள் அந்த அழைப்பை ஏற்கிறார்களோ அவர்கள் நரகத்தில் எரியப்படுவார்கள் என்று இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து யா ரசூலுல்லாஹ், அவர்களை பற்றி எங்களுக்கு விளக்குவீராக, அவர்கள் நம்மை சார்ந்தவர்களாகவும் நாம் பேசுவதையே பேசுபவர்களாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்களுடைய வலையில் நாங்கள் சிக்காமல் இருக்க எங்களுக்கு நீங்கள் என்னை கட்டளையிடுகின்றீர்கள் என்று நான் கேட்டேன். அப்போது நீங்கள் ஜமாத்துல் முஸ்லிமீனையும் அதன் இமாமையும் பற்றி கொள்வீராக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற அந்த ஜமாத்தோ அதனது இமாமோ இல்லை என்றால் என்ன செய்வது என்று நான் கேட்டேன். மதுஹபு, தரிகா, இயக்கம், கழகம் போன்ற எல்லா பிரிவுகளையும் விட்டு தூர ஒதுங்கி வாழ்வீராக, அப்படியே உமது மரணம் வரை மரவேர்களை சாப்பிட்டு காலத்தை போக்கும் நிலை ஏற்பட்டாலும் சரியே. அப்போ இந்த மொழிபெயர்ப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பிராக்கெட்டில் போட்டிருக்கிறது மொழிபெயர்த்தவருடைய கருத்து என்பதை படித்தவர்கள் விளங்குவாங்க. அப்போ பொதுவாக நாம் பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பிரிவுகளாக எல்லாரும் வாழும் பொழுது நீ முஸ்லீம்களோடு சேர்ந்து வாழணும்னு சொல்கிறாங்க. இது அரபியில் எப்படி சொல்லுவாங்க? ஜமாத்துல் முஸ்லிமீன். இதுக்கு என்ன பொருள்? முஸ்லீம்களோடு சேர்ந்து வாழணும்னு சொல்கிறாங்க. இதை ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று யார் தன்னுடைய இயக்கத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்களோ அதுதான் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று விளங்குவது தவறானது. இது ஒரு மொழி அடிப்படையே இல்லாத ஒரு வாதம். அப்போ ஜமாத்துல் முஸ்லிமீன் என்பதை பெரிய எழுத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறது, அப்படி ஒரு ஜமாத் இல்லை என்று சொன்னால் என்பதற்கு என்ன பொருள்னு கேட்டால், அரபி மூலத்திலிருந்து பார்த்தோம்னு சொன்னால், ஒரு ஜமாத்து ஒரு இமாம், அப்படி இல்லாட்டி என்ன செய்யணும்னு அவர் கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த எல்லா குல்லு ஃபிர்கான்னு சொல்கிறாங்க, எல்லா பிரிவுகளையும் விட்டு விலகி வாழணும்னு தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல இங்கே மொழிபெயர்க்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற அந்த ஜமாத் இல்லை என்றால் நான் என்ன செய்வது என்று உதைஃபா யமான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குற மாதிரியான ஒரு தோரணையை இந்த மொழிபெயர்ப்பு ஏற்படுது. அவங்க அப்படி கேட்கல. இன்னும் 1400 வருஷத்துக்கு அப்புறமும் நான் விட்டு சென்ற அந்த ஜமாத் அப்படியே இருக்கும், அந்த இமாம் ஒருத்தருக்கு பிறகு ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பார் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலைங்க. அப்போ ஜமாத்துல் முஸ்லிமின்னா யார்? இப்போ நாமெல்லாம் முஸ்லீம்களுக்கு தான் இருக்கிறோம், நம்ம தான் முஸ்லீம். ஜமாத்துல் முஸ்லிமின் அரபியில் ஜமாத்துல் முஸ்லிமின்னு சொல்லுவோம். தமிழில் என்ன சொல்லணும்? முஸ்லீம்கள் கூட்டமைப்பா, முஸ்லீம்கள் கூட்டமைப்பு, ஒன்றிணைந்த முஸ்லீம்கள், இப்படித்தான் ஏதாச்சும் சொல்லணுமே தவிர ஜமாத்துல் முஸ்லிமின் என்று இன்னைக்கு பெயர் வைத்து திருச்சியில் ஜமாத்துல் முஸ்லிமின் இருக்குன்னு சொன்னால், அப்போ ஆப்கானிஸ்தானில் இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் போது அவர் திருச்சியில் வாழணும் என்று அதற்கு பொருளா? அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஜமாத்துல் முஸ்லிமீனோடு தான் இணங்கி வாழ வேண்டும் என்று பொருள்? அப்படிலாம் கிடையாது. எந்தெந்த ஊரில் முஸ்லீம்கள் ஜமாத்தாக இருக்கிறார்களோ
அவர்களோடு சேர்ந்து நம்மளும் வாழ, அதாவது எதையும் சாராமல். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எதையும் சாராமல் இருங்க. அப்படி இருக்கிறதுக்கு வழி இல்லை. எங்கே போனாலும் நீ என்னடா டிஎம்கேயா டிஎன்டிஜேயா ஜாக்கா என்று கேட்டு தான் சலாம் சொல்கிறான் அப்படின்ற நிலை அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ் காப்பாற்றணும். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா இது எல்லாமே நரகத்துக்குரிய வழி, எல்லாமே எதற்குரிய வழிகள். தன்னுடைய இயக்கத்துக்காகவே ஒருத்தன் பாடுபடுவானே, ஆனால் அங்கே இஸ்லாத்துக்காக அவன் பாடுபடவில்லை. எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும், அதனுடைய அறிகுறிகள் தெரியுது பார்த்தீங்களா? அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் விட்டு விலகி வாழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸிலிருந்து ஒரு அழகான ஒரு படிப்பினை நமக்கு என்னவென்று சொன்னால், நாம் இஸ்லாம் என்ற இயக்கத்தை தவிர வேற எதையும் சார்ந்தவர்களாக ஆகிவிடக்கூடாது. சாறுதல் என்று சொன்னால் என்ன, அது எது சொன்னாலும் சரி என்று தலையாற்றுறது தான் சாறுதல். சரியானவைகளை சரியாகவும் தவறானவைகளை கண்டித்தும் விமர்சித்தும் வாழக்கூடிய பக்குவம் நம்மிடத்தில் வந்து விடுமே, ஆனால் நாம் எதையும் சாரக்கூடிய நிலை எப்போதும் ஏற்படாது. அதனை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு பிறகு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டு நிராகரிப்பாளர்களாக திரும்பி விடாதீர்கள் என்று சொல்றாங்க. அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தனது திருமறையிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், விசுவாசம் கொண்ட மக்களே நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள், முஸ்லிம்களாக அல்லாத நிலையில் நீங்கள் இறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சூரத் ஆல இம்ரான்ல 102வது வசனத்தில் சொல்றோம். இந்த வசனத்தை பல முறை நாம் படிச்சிருக்கிறோம், பல இடங்களில் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இதை கேட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தாலா ஒரு உபதேசத்தை செய்கிறான், வழிகாட்டாமல் ஒரு உபதேசத்தை செய்வானா? ஒரு உபதேசத்தை அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அந்த உபதேசத்தை நாம செயல்படுத்துறதுக்கு ஒரு வழியும் வேணும். அப்போ அந்த வழி தான் தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், விசுவாசம் கொண்ட மக்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள். எப்படி அல்லாஹ்வை அஞ்சுறது? அல்லாஹ்வை அஞ்சுறதுன்னு சொன்னா எப்படி? அல்லாஹ்னு சொன்னா அப்படியே நடுங்கிறதா? எப்படி அல்லாஹ்வை அஞ்சுறது? இப்போ புலியை கண்டா அஞ்சுவோம், பாம்பை கண்டா அஞ்சுவோம், ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம அஞ்சுறோம். அல்லாஹ்வை அஞ்சுவதற்குன்னு ஒரு முறை இருக்குது. அது என்ன? அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்கள் அனைவரை விடவும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன். நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? உங்கள் அனைவரை விடவும் நான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் உறவினர்களோடு எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி நாம நடந்தோம்னா அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுறோம். பொருளாதார விஷயத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அப்படி நடந்துக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் நாம் என்ன செய்றோம், அஞ்சுறோம். மனைவி, மக்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நமக்கு முன்மாதிரி. அவங்க அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சிருக்கிறாங்க. அதை பார்த்து நாம செயல்படும் பொழுது அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சக்கூடியவர்கள் ஆயிடுவோம். வலா தமூத்துன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லீமாக அல்லாத ஒரு நிலையிலே நீங்கள் இறந்து விட வேண்டாம் என்று சொன்னால் அப்போ எப்போது நாம் முஸ்லீமாக இருக்கணும். எப்போ மரணம் என்பது நமக்கு தெரியாது. எப்போது முஸ்லீமாக இருந்தாதான் முஸ்லீமாக மரணிக்க முடியும். அதுக்கு அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தொடர்ந்து உபதேசத்தை சொல்லி காட்டுகிறான். இந்த முறையை நீங்கள் கையாண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, காஃபிர்களாக ஆக மாட்டீங்க, முஸ்லீம்களாகவே இருப்பீங்க. அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுகின்றான். அப்படியே தொடராக வரக்கூடிய வசனங்கள் சூரத் ஆல இம்ரான்ல 102ல இருந்து 108, 109 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்கள் முஸ்லீம்களாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் இருந்தாலும், ஆப்கானிஸ்தானில் இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும், இந்தோனேஷியாவில் இருந்தாலும் அவன் பற்றி பிடிப்பது எதுவாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கயிறாக இருக்க வேண்டும். இதற்கு எல்லா முஃபஸ்ஸிரீன்கள், அதாவது விரிவுரையாளர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட இந்த ஹபிலில்லாஹி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் கயிறு என்று சொல்லுவது குர்ஆனைத்தான் என்பதுதான் ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய விளக்கம். அப்போ அல்லாஹ்வுடைய கயிறாகிய இந்த குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, இதிலிருந்து நீங்கள் என்ன செய்யாதீர்கள், பிரிந்து விடாதீர்கள். வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது புரிந்திருக்கக்கூடிய அந்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். எப்படிப்பட்ட அருளை அல்லாஹ் புரிந்திருக்கிறான் என்று சொன்னால், இது குன்தும் ஆதா, நீங்கள் எப்படி இருந்தீர்கள், பகைவர்களாக இருந்தீர்கள். எப்படி இருந்தாங்க? மக்காவுக்குள்ளார இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் அடித்துக்கொண்டு, மதினாவுக்கும் மக்காவுக்குன்னு சொன்னால் அவ்வளோ பிரச்சனைகள். ஒரு மனுஷன் என்று சொன்னால் ஒரு குறுகிய மனப்பான்மையுடையவனாக இருந்தான்.
ஒரு பைசாவை பிறருக்கு கொடுத்துட மாட்டான். ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு சொன்னால் அதற்காக 7 தலைமுறை அடிச்சுக்கிட்டு சாவான். இப்படி ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இருந்தவர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது குந்தும் ஆதா, நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள். அல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை ஒன்றிணைத்தான். எதை கொண்டு ஒன்றிணைத்தான்? இஸ்லாத்தை கொண்டு தானே ஒன்றிணைச்சான். அப்போ ஒன்றிணைத்ததை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைத்தான். அஸ்பஹ்தும் பி நிஅமதிஹி இஹ்வானா, அவனுடைய அருளால் நீங்கள் என்னவாக ஆகிவிட்டீர்கள்? உண்மையான சகோதரர்கள் போல ஆகிவிட்டீர்களே என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுறான். அப்போ முஸ்லீம்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் குர்ஆன். அதிலிருந்து வேறுபட்டு போகவே கூடாது. நீ பெரியவன், நான் சின்னவன், நீ எது, இந்த ஒரு பேச்சுக்கே இடம் இல்லாமல் நாம் எல்லோரும் முஸ்லீம்கள், நமக்குள் பல உரிமைகள் இருக்கின்றன. அந்த உரிமைகளை கொடுத்தும் எடுத்தும் நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் எப்போ இறந்தாலும் நாம் முஸ்லீம்கள் தான். எப்போ இறந்தாலும் என்னவில்லை, நமக்கு பயம் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கயிறாகிய குர்ஆனை பற்றி பிடிக்க வேண்டும். எப்படிப்பட்ட சகோதரர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் சகோதரர்களாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து விடும் பொழுது அவர்களுடைய சொத்திலிருந்து பாதியை எடுத்து கொடுப்பதற்கும் அவர்கள் தயாராக இருந்தார்கள், கொடுத்தார்கள். அதை நாம் ஹதீஸ்களில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த நிலையை அல்லாஹ் பாராட்டுகின்றான். நீங்கள் சகோதரர்களாகவே ஆகிவிட்டீர்கள். ஆனால் எங்கே நீங்கள் இருந்தீர்கள்? வ குன்தும் அலா ஷஃபா குஃப்ரத்தின் மினன்னார், நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள். நெருப்பின் விளிம்பில் நீங்க இருந்தீங்க. இன்னும் கொஞ்ச காலம் உங்களுக்கு இந்த இஸ்லாம் அருளப்படாமல் இருந்தால் நீங்க எங்கே விழுந்திருப்பீங்க? நரகத்திலே போய் விழுந்திருப்பீங்க. ஃபஅன்கதகும் மின்ஹா, அதிலிருந்து உங்களை நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டிவிட்டு சொல்லுகின்றான். கதாலிக யுபையினுல்லாஹு லகும் ஆயாத்திஹி லஅல்லகும் தஹ்ததூன், நீங்கள் நேரான வழியை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை இப்படி என்ன செய்யறான்? விவரிக்கின்றான். அப்போ நேரான வழியில இந்த சமுதாயம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போகணுங்கிறதுக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா தன்னுடைய வசனங்களை இவ்வாறு விவரித்து காட்டிவிட்டு ஒரு கூட்டம் எப்போதும் இருக்க வேண்டும். முஸ்லீம்கள் எல்லாம் முஸ்லீம்களாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும். வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதூன இலல் கைர் வ யஅமுரூன பில் மாரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுகின்றான். யார் வெற்றியாளர்கள்? இப்படிப்பட்ட முஸ்லீம்கள் நேரான வழியை பெற்றிருக்கின்றீர்கள். இதை தொடர்ந்து நீங்கள் உங்களில் ஒரு சாரார் இருந்து கொண்டே என்ன செய்யணும்? மக்களை நன்மையின் பக்கம் அழைக்க வேண்டும். அல்லாஹ் நன்மையின் பக்கம் அழைச்சிட்டான். இஸ்லாம் என்ற அழகான நன்மை இந்த சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு பிறகு நன்மை பக்கம் ஏன் அழைக்கணும்? அந்த இஸ்லாத்தில் நிலைத்து இருப்பதற்காக. அதிலிருந்து பிரிந்து செல்லக்கூடியவர்களை, அதற்கு மாற்றமான பிதத்தான ஷிர்கான மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை செய்யக்கூடியவர்களை எல்லாம் அதை செய்யாதீர்கள், நன்மையின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களை அழைத்து நன்மையை அவர்களுக்கு உபதேசித்து தீமையில் இருந்தும் அவர்களை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தால் என்னவாகாது? முஸ்லீமாக அல்லாத நிலையில் ஒருவரும் மரணிக்க மாட்டார்கள். அப்ப அதற்காக பாடுபடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அப்படி யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களிலே அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை செய்கிறான். இப்படி நீங்க இருக்கணும். எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடிக்கணும். அல்லாஹ் நமக்கு புரிந்திருக்கக்கூடிய அருட்கொடையை நினைச்சு பார்க்கணும். சகோதரர்களாகவே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். அதற்கு நன்றி செலுத்தும் வகையில நாம் ஒருவர் மற்றவருக்கு உபதேசங்களை செய்து கொள்ளணும். இப்படி இருந்தோம்னா வெற்றி பெறுவோம். ஒரு சாராரை போல் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு மின் பாதி மா ஜாஅஹுமுல் பையினாத்து வ உலாயிக லஹும் அஸாபுன் அதீம். ஒரு கூட்டத்தை போல் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். எப்படிப்பட்ட அந்த கூட்டம்? தஃபர்ரகு வக்தலஃபு, பிரிந்து போனார்கள், முரண்பட்டு போனார்கள். எப்போ முரண்டார்கள்? எப்போ பிரிந்து போனார்கள்? மின் பாதி மா ஜாஅஹுமுல் பையினாத், அவர்களிடத்திலே தெளிவான வேதம் வந்த பிறகும் முரண்பட்டார்கள். தெளிவான வேதம் அவர்களுக்கு அருளப்பட்ட பிறகும் பிரிந்து போனார்கள். உலாயிக லஹும் அஸாபுன் அதீம். அப்படி பிரிந்து போகக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? அவர்களுக்கு அஸாபுன் அதீம், மிக பயங்கரமான மிகப்பெரிய வேதனை அவர்களுக்கு இருக்கின்றது. இது யூத கிறிஸ்தவ சமுதாயத்தில் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்திருந்தான்?
ஆரம்ப காலங்களிலே தூதரை அனுப்பியிருந்தான், தெளிவான வேதத்தை கொடுத்திருந்தான். அதை அடைந்து கொண்டும் அதை விளங்கி கொண்டும் அதிலிருந்து பிரிந்து போனார்கள். நல்லாவே தெரியும் இதுதான் ஹக்குன்னு சொல்லி தெரிந்து கொண்டும் பிரிந்து போனாங்களே, அவர்களுக்கு என்ன இருக்கின்றது? மிகப்பெரிய வேதனை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வலாத்த கூனு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுபோல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அப்போ ஒரு சம்பவத்தை சொல்லி வேகமாக ஒருத்தன் வந்து வாகனத்தில் போய் விபத்து ஏற்பட்டுருது, அது மாதிரிலாம் போகாதப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிதான் நானும் போவேன்னு சொன்னா இந்த உபதேசத்தின் மூலம் என்ன பலன் இருக்கிறது? அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அடையாளம் காட்டி நமக்கு வந்து சொல்லி காட்டுறான். வலாத்த கூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு, பிரிந்து போவதும் முரண்பட்டு போவதும் அவர்களுடைய வேலையாக இருந்தது. எப்போ? மின் பாதி மாஜாஹுமுல் பையினாத், அவர்களிடத்தில் தெளிவான வேதம் வந்த பிறகு. அது வரலன்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். அறிவே இல்லை, காட்டுவாசிகளாக இருக்கிறார்கள், அடித்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ் அவர்களை குற்றம் பிடிக்க போறான். அவர்களுக்கு என்று தூதர் அனுப்பி வேதத்தை அனுப்பி தெளிவுபடுத்திய பிறகு நான் வந்து அப்படிதான் போவேன், காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்குவேன்னு சொன்னா அதை எப்படி அல்லாஹ் மன்னிப்பான்? அதனால அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அழகான உபதேசத்தை எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க. முஸ்லீம்களாக வாழுங்கள், முஸ்லீம்களுக்காக மரணிக்க வேண்டும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்ச வேண்டும். அப்ப எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேணும்? நாம ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் நாம வந்து வாழணும். உபதேசங்களை வந்து ஒருவருக்கு ஒருவர் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அந்த கூட்டத்தை போல் ஆகிவிடக்கூடாது. எந்த கூட்டத்தை போல்? தெளிவான வேதம் கொடுக்கப்பட்ட பிறகும் முரண்படுவது. ஒரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமும் மார்க் அடிப்படையில் முரண்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? மார்க் அடிப்படையிலே முரண்பட்டு கோவித்துக் கொள்வதற்கு என்ன இருக்கிறது? ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு கூட்டு 10 நாள் 15 நாள் என்ன செய்யறோம்? அவருக்கு உபதேசத்தை செய்யறோம். இல்லைங்க நீ சொல்றது எனக்கு புரியலன்னு தெரிஞ்சு போறான், அவன்கிட்ட கோச்சிக்க முடியுமா? பல தடவை வந்து ஒருத்தருக்கு உபதேசம் பண்றவங்க எனக்கு புரியலன்ட்டு போறான், மறுபடியும் சொல்லுவதுதான் நம் மீது கடமையை தவிர அவர் மீது கோவித்துக் கொள்வது என்ன இருக்கிறது? மார்க் அடிப்படையில் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் அடிச்சுக்கிறது என்னங்க இருக்குது? ஏன் அடிச்சுக்கணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோட மார்க் அடிப்படையில் வந்து கோவிச்சுக்கிட்டாங்க சொல்லுங்க? யாரிடமும் கோவித்துக் கொள்ளல, யாரையுமே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகைத்துக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய மார்க்கம் இங்கே வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் எதிரிகள் உருவானார்களே தவிர அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொல்லுவதற்காக எதிரிகளை அவங்களா உருவாக்கல, யாரையுமே எதிரியாக பார்க்கல. எல்லாரையும் வந்து நேசக்கண் கொண்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அந்த தூதர் நமக்கு முன்மாதிரி நாம சொல்லுவோம். அதுக்கு மாற்றமாக முஸ்லீம்கள் மத்தியிலே பகைமையோடும் வெறுப்போடும் ஒருத்தனை கட்டிச்சா வந்து கடைச்சி உதறில்லாமா, எப்போ சான்ஸ் கிடைக்கும் அடுத்தவனை கவுக்கிறதுக்கு, எப்போ இதெல்லாம் வந்து என்ன முஸ்லீம்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அல்லது அறியாமை காலத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோமா? சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லி காட்டுறான், அவர்களுக்கு பயங்கரமான வேதனை என்பது இருக்கின்றது. தெளிவான வேதம் வந்த பிறகும் பிரிந்து சென்ற காரணத்திற்காக, முரண்பட்டு கொண்ட காரணத்தை, முரண்பட்டு கொள்ளுதல். முஸ்லீமாக இருந்துக்கிட்டு ஒரு அல்லாஹ்வை நம்புகிறோம், ஒரு வேதத்தை நம்புகிறோம், ஒரு தூதரை நம்புகிறோம், அவன் நான் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஏன் இந்த முரண்பாடு எங்கேருந்து வந்துச்சு? எங்கே ஒன்று முதல் கோணல் முற்றிலும் கோணலுமா? 2 அல்லாஹ்னு சொன்னால் நீ ஒரு குரூப் நான் ஒரு குரூப், பிரச்சனையே இல்லை. 2 குர்ஆனாச்சும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம். எல்லாமே ஒன்று. அப்போ நீ நானும் முரண்படுறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க? மார்க்க அடிப்படையில் இந்த காரணத்திற்காக இவரோடு எனக்கு பகைமை சொல்ல முடியுமா? மார்க் அடிப்படையில் சொல்ல முடியுமா? முர்தத்தாகி போயிட்டு போகிறான், பகைமைக்கு என்ன இருக்குது? முர்தத்தை ஒருத்தன் இஸ்லாமே இல்லை எனக்கு அல்ல வேணான்னு சொல்லிட்டு ஒருத்தன் போகிறான்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு எல்லாம் காப்பாற்றணும். அவனோடும் பகைமை கொள்வதற்கு நமக்கு என்ன இருக்குது? 10 பேர் இஸ்லாத்தை விட்டு போகிறதுனால எனக்கு என்ன நஷ்டம்? மன வருத்தம். அவர்களுக்காக இதாயத்துக்காக துவா செய்யலாமே தவிர அவனோடு பகைமை கொள்வதற்கு என்ன இருக்கு? நல்ல அறிவோடு சிந்திச்சு பாருங்க. தூங்கும்போது நம்ம நைட்டில் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் ஜல்லஷானு இவ்வளோ அழகான ஒரு மார்க்கத்தை நம்ம கொடுத்துருக்குறான், அதை பெற்ற நாமெல்லாம் பாக்கியசாலிகள், அவனுக்கு நன்றி செலுத்தணும். இதில் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் மீது கோபித்து கொள்ளுவதற்கு, அவன் சலாம் சொல்லாம பதில் சொல்லாமல் போகிறதுக்கு, அவங்கிட்ட வந்து நல்ல காரியங்களை பேசுவதற்கு மனமிட்டு பேசுவதற்கு சந்தேகம் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு முஸ்லீமுக்கு என்ன வந்துச்சு, என்ன ஏற்பட்டது இந்த சமுதாயத்திற்கு, எங்கே நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? 5 நிமிஷம் நாம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்முடைய சிந்தனையை தெளிவாக்கி வைக்கணும். நமக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு சிலர் தங்களுடைய சுயநலனுக்காக செய்யக்கூடிய அரசியல் காரணங்களே தவிர மார்க்கம் அல்ல. மார்க்கம் எதை செய்யவில்லை? மார்க்கம் ஒருபோதும் இந்த சமுதாயத்திற்கு, இஸ்லாமிய மார்க்கம் தீயதை போதிக்கவில்லை, மானக்கேடான விஷயங்களை போதிக்கவில்லை, முரண்படுதலை போதிக்கவில்லை. ஒரு ஹதீஸையே சொல்கிறேன், நான் சொல்லக்கூடிய விளக்கம் தப்பாக இருக்குது, நீங்கள் சரியான விளக்கத்தை சொல்லுங்கள். நான் ஏற்றுக்கலன்னு சொன்னால் விட்டுருங்க. நான் வந்து என்னுடைய அறிவுக்கு எட்டாமல் ஏற்றுக்கலன்னா அல்லாஹ் என்ன மன்னிப்பான். வேணும்னே நான் மறுத்தேன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன தண்டிப்பான்.
மன்னிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் அங்கே ஒருத்தன் இருக்கிறான் என்பதை உண்மையிலே நம்பக்கூடியவர்களாக நாம் இருந்தால் பகைமை கொள்ளலாமா, வெறுப்பு கொள்ளலாமா, முரண்படலாமா, பிரிந்து போகலாமா? போகக்கூடாது. இதுக்குத்தான் வேதம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு, பிரிந்தும் முரண்பட்டும் போனவர்களைப் போல் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அவர்கள் எப்போ பிரிந்தார்கள், எப்போ முரண்பட்டார்கள்? மிம்பாதி மாஜாஅஹுமுல் பையினாத், நன்மை தீமை பிரித்தறிவித்து தண்டனை கொடுப்பதற்கும் பரிசு கொடுப்பதற்கும் ஒருத்தன் காத்திருக்கிறான் என்பதை எல்லாம் சொன்ன பிறகும் அதை பற்றி கவலைப்படாம நீயா நானா பார்த்துக்கோன்னு சொல்லி முரண்பட்டால் இவர்களை எதில் போய் சேர்க்கிறது? அப்போ இவர்கள் என்னவாக இருக்கின்றார்கள்? அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் அது போல ஆகிட வேண்டான்னு அல்லாஹ் என்ன செய்றான்? உபதேசத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த தண்டனை எப்படி இருக்கும் என்பதை சொல்லி காட்டுறான். தண்டனைன்னு சொன்னா எப்படி இருக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யௌம தபியத்து உஜூஹுன் வ தஸ்வத்து உஜூஹுன், அந்த நாளிலே சில முகங்கள் வெண்மையாக இருக்கும், சில முகங்கள் கருத்தும் இருக்கும். அம்மல்லதி நஸ்வத்தத் உஜூஹுஹும், யாருடைய முகங்கள் கருத்து காணப்படுகின்றதோ கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், விசுவாசம் கொண்ட பிறகு அவர்கள் மறுத்துவிட்ட காரணத்தினால், நிராகரித்து விட்ட காரணத்தினால் அவர்களுடைய முகங்கள் கருத்து இருக்கும். ஃபதூகுல் அதாப பிமா குன்தும் தக்ஃபுரூன், எந்த வேதனை இல்லை என்று அல்லாஹ் மறுக்கிறது, ஆகரத்தை மறுக்கிறது, ஆகரத்தை மறுக்கிறது, வேதனையை மறுக்கிறது. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த உபதேசத்தை தாண்டி நீங்கள் மறுத்தும் பிரிந்தும் முரண்பட்டும் போனீர்களோ அவர்களுடைய முகங்கள் கருத்து நிலையில் எழுப்பப்பட்டு அல்லாஹ் சொல்லுவானா, எந்த ஒரு தண்டனை இல்லை என்ற நம்பிக்கையில் நீங்கள் இருந்தீங்களோ அந்த தண்டனையை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 106வது வசனத்தில், சூரத் ஆல இம்ரான்ல 106வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அகஃபர்தும் பஅத ஈமானிக்கும், நீங்கள் விசுவாசம் கொண்ட பிறகு நிராகரித்து விட்டீர்கள், அதற்குத்தான் உங்களுடைய முகம் கருப்பாக எழுப்பப்பட்டது, உங்களுக்கு இந்த வேதனையும் இதோ காத்திருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இங்கே என்ன அல்லாஹ் இல்லை என்று மறுத்ததையா அல்லாஹ் இங்கே கஃபர்த்து என்று சொல்லுகிறான்? விசுவாசம் கொண்ட பிறகு நிராகரித்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. எதை சொல்லுகிறான்? தூதரை மறுத்தோமா, அல்லாஹ்வை மறுத்தோமா, ஆகிரத்தை மறுத்தோமா? எதை சொல்லி காட்டுகின்றான்? மேலே சொல்லக்கூடிய அந்த வசனம் தான் இதற்கு விளக்கமாக இருக்கின்ற. ஃபர்ரகு வக்தலஃபு, பிரிந்தும் முரண்பட்டும் யார் வாழ்ந்தார்களோ, யார் பிரிந்தும் முரண்பட்டு வாழ்ந்தார்களோ அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்களுக்குத்தான் இந்த தண்டனை. அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? கஃபர்தும் பாத ஈமானிக்கும், அவர்கள் விசுவாசம் கொண்ட பிறகு மறுத்து விட்டார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுகின்றான். அம்மல்லதீன யபியத்தத் உஜூஹுஹும், யாருடைய முகங்கள் வெண்மையாக இருக்கின்றதோ வஃபீ ரஹ்மத்தில்லாஹி ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் நிலையாக இறைவனுடைய அருளிலே தங்கி விடுவார்கள். யாருடைய முகம் வெண்மையாக இருக்கின்றதோ அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தில்க ஆயாத்தில்லாஹி நத்லூஹா அலைக பில் ஹக், உண்மையை கொண்டு அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இந்த வசனங்களை நமக்கு ஓதி காட்டுகின்றான், விளக்கி காட்டுகின்றான். வமல்லாஹு யுரீது துல்மல்லில் ஆலமீன், அல்லாஹ் உலக மக்கள் யாவருக்கும் அநியாயம் செய்ய ஒருபோதும் விரும்புவதில்லை. அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? நாம சும்மா இருந்தாலும் நம்மளை தூக்கி அல்லாஹ் நரகத்தில் போட்டுற மாட்டான். அதன் மூலம் அல்லாஹ்வுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அல்லாஹ் நன்மை ஏற்பட்டாலும் பிறருக்கு அநியாயத்தை செய்யக்கூடியவன் அல்லாஹ் இல்லை. மனுஷனே என்ன செய்ய மாட்டான்? தனக்கு எதுவுமே தேவையில்லாத பொழுது அதிகமாக அவன் தவறுகளை செய்ய மாட்டான், தன்னுடைய சுயலாபத்துக்காக செய்வான். ஆனால் அல்லாஹ் ஒருவரை கொண்டு ஒருவருக்கு லாபத்தை ஏற்படுத்தவோ, பிறர் அல்லாஹ் எல்லாம் இப்போ தொழுகிறோம், நம்ம எல்லாம் தொழுகிறோம், அல்லாஹ் தொழுகிறோம், அதன் மூலம் அல்லாஹோட தர்ஜா உயருதா? இல்லை. யாருமே தொழ மாட்டோம்னு முடிவு பண்ணால் அல்லாஹோட தர்ஜா குறைய போகிறது கிடையாது. அப்போ அல்லாஹ்வை எப்படி இந்த சமுதாயம் விளங்கி இருக்கிறதோ அதில் தப்பு ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஒரு சந்தேகம், அல்லாஹ் நம்மளையா இப்படி பண்ணணும் அப்படிலாம் நினைக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி மறுமையில் அல்லாஹ் அநியாயம் பண்ணிடுவான் என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்லி காட்டும். அல்லாஹ் யார் மீதும் அநியாயம் புரிய மாட்டான், உலக மக்களுக்கு அநியாயம் புரிவதை அல்லாஹ் விரும்புவதே இல்லை என்று அல்லாஹ் சொல்லி என்ன செய்யறான்? இந்த வசனத்தில் இந்த உபதேசத்தை முடித்து காட்டுகின்றான். அப்போ இதுல 106வது வசனத்திலே அல்லாஹ் அந்த தண்டனையை சொல்லி காட்டுகின்றான். அந்த மக்களை சொல்லும் பொழுது அவர்கள் விசுவாசம் கொண்ட பிறகு மறுத்தார்கள், நிராகரித்தார்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிராகரிப்பை கடந்துதான் நீங்கள் தொழுகைக்கு செல்ல வேண்டும். ஒரு முஸ்லீம் ஒரு தொழுகைக்கு போகணும்னா என்ன செய்யணும்? நிராகரிப்பை கடந்து அவன் போறான், நிராகரிப்பை விலக்கிட்டு போறான். போகாம இருந்தான்னு சொன்னா இவனுக்கும் தொழுகைக்கு இடையில அந்த குஃபர் இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
இதன் அடிப்படையில் தான் மார்க்க அறிஞர்கள் பொதுவாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யார் தொழவில்லையோ அவன் காஃபிரு. ஏன்னு கேட்டா அவன் என்ன எங்க இருக்கிறான், குஃப்ருக்கு இந்த பக்கம் இருக்கிறான். அதை ஒதுக்கிட்டு அவன் தொழுகையின் பக்கம் வரவில்லை. ஆகவே தொழாதவர்களை காஃபிர் என்று குறிப்பிட்டு சொன்னதற்கு காரணம் இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்களா, வலா தர்ஜிஉ பஅதி குஃபாரா. அங்க ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வை மறுப்பதன் மூலமோ ஆகிரத்தை மறுப்பதன் மூலமோ அல்லது குர்ஆனை மறுப்பதன் மூலமோ அங்கே நீங்கள் குஃபார் ஆகவில்லை. எந்த செயலை செய்து குஃபார் ஆகின்றீர்கள், நீங்கள் ஒருவரை ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வதன் மூலம் நீங்கள் குஃபார்களாக ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ பாருங்க, அல்லாஹ்வை மறுப்பதன் மூலம் தான் காஃபிர் என்று நாம விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தொழுகையை விடுவதன் மூலம் காஃபிர் ஆயிடுவீங்க, ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வதன் மூலம் காஃபிர் ஆயிடுவீங்க, இன்னும் நீங்கள் சமுதாயத்தில் இருந்து பிரிந்து போவதன் மூலம் என்னவாயிடுவீங்க, காஃபிர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு உபதேசத்தை செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தில் மக்கள் மத்தியில் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் பெரும்பாலும் ஏற்படும் என்று ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்றாங்க. ஹதீஸ்ல அந்த பிரச்சனை இல்லை. அப்போ ஜியாத் இப்னு லபீத் ரலியல்லாஹு அன்ஹு பலமுறை இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜியாத் இப்னு லபீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே ஏஞ்சி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நஹ்னு நக்ரவுல் குர்ஆன், நாங்கள் குர்ஆனை ஓதுகின்றோம், எங்களுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை ஓத கற்றுக் கொடுக்கிறோம், அவர்கள் அவருடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை ஓத கற்றுக் கொடுப்பார்கள், இப்படிலாம் இருக்கும்போது குர்ஆனுடைய அறிவு எங்களுக்கு இல்லாமல் எப்படி போயிடும் அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜியாதே, மதீனாவில் உங்களை பெரிய அறிவாளி என்றல்லவா நான் நினைத்திருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு நேர் மாற்றம். அது இப்படி கேட்குறாங்க, சொல்றாங்க, நீ முட்டாள்னு நேரடியாக சொல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க அந்த உண்மையை கூட எவ்வளவு நகைச்சுவையோடு சொல்றாங்க. நீ மதீனாவில் பெரிய அறிவாளின்னு நினைச்சேன், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய வேதங்களை அன்றாடம் ஓதுவதை நீர் பார்க்கவில்லையா? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன செய்றாங்க, அவர்களுடைய வேதம் அவர்களை தவறான வழி காட்டல, ஏதோ ஒரு சில திரிபுகள் இருக்கலாம், ஆரம்பத்தில் கொடுத்த அல்லாஹ் கொடுத்த வேதம் தானே அது, அதை அன்றாடம் ஓதக்கூடியவர்களாகத்தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் செயல்பாட்டில் அந்த தாக்கம் என்பதே இருக்காது. இன்னைக்கு பார்க்கக்கூடிய அத்தனை அனாச்சாரங்களுக்கும் வித்திட்டவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும். எல்லா அனாச்சாரங்களுக்கும் வெளியில நடத்தக்கூடிய பல்வேறு கேடுகளுக்கும், மது அருந்துவதிலிருந்து டான்ஸ் ஆடுறதுல இருந்து எல்லாம், இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த திரிபு செய்த வேதத்தில் கூட அதற்கு ஆதாரம் இல்லை. ஆனா இதெல்லாம் என்ன செய்யறான், அவன் வாழ்க்கைக்கும் அவன் வாழ்வதற்கும் அவனுடைய வேதத்திற்கு உபதேசத்துக்கும் எள்ளளவு சம்பந்தமே இருக்காது. ஆனா அதை டெய்லி ஓதுவான். இதை நீ பார்க்கலையான்னு கேட்குறாங்க. அப்படி முஸ்லிம்கள் என்ன செய்வார்கள், வேதத்தை ஓதுவார்கள், அதை ஓதிட்டு அப்படியே வச்சிருவாங்க, வாழ்க்கையில் அதனுடைய தாக்கம் இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அந்த ஹதீஸை இந்த இடத்துல நாம் நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா, வேதத்தை ஓதுனா மட்டும் பத்தாது, அதை நாம் என்ன செய்யணும், இப்போ ஓதுனது ஓதும், அந்த வேதத்தை இப்போ நம்ம என்ன செய்தோம், படித்தோம். ஓதுனோம்னா என்ன, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னா என்னங்க அர்த்தம், படிக்காமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று அர்த்தம். அது நாம் எப்படி இன்னைக்கு விளங்கிட்டோம், உட்கார்ந்துட்டு நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறோம் இல்லையா, இதைத்தான் ஓதுதல் நினைக்கிறோம். பழைய தமிழில் உங்களுக்கு ஓதுதல் என்றால் படித்தல். இன்னைக்கு அதை படித்தல் நாம் சொன்னால் அது சரியான முறையில் விளங்கும். குர்ஆனை நாம் படித்தா மட்டும் பத்தாது, அதை என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். அப்போ அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீமாக அல்லாத நிலையில் இறந்து விட வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே அல்லாஹ் முடிச்சிடல. தொடர்ந்து வசனங்கள்ல நமக்கு எவ்வளவு அழகான உபதேசத்தை சொன்னான். முஸ்லீமாக இருப்பதற்குரிய வழியை அல்லாஹ் காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதற்கான வழிமுறையை நமக்கு காட்டுறாங்க. அப்போ நாம் என்ன செய்கிறோம், ஒரு சில விஷயங்களில் பிரிந்து சென்றாலும் அவர்கள் செய்யக்கூடிய காரியம் நியாயம்தானே, அவன் நல்லதில் நாம் சேர்ந்துக்கலாம்னு சொன்னால், நல்லது என்பது ஒரு கெட்டதற்கு பிறகு ஏற்படக்கூடிய நல்லது மார்க்கத்தில் நல்லதாகாதுங்க. நாம் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, கொள்ளை அடிக்கிறார், திருடுறாரு, திருடி ஏழைகளுக்கு தர்மம் பண்ணுறாரு. தர்மத்தை மட்டும் நாம் பார்க்குறோம், தப்பா? தர்மம் பண்ணுறது ஹராமா ஹலாலா? தர்மம் பண்ணுறது என்னங்க, ஹலால் தானே. தர்மம் பண்ணுறது நியாயம் தானே. தர்மம் பண்ணுறாருங்க, அவருக்கு நாமளும் உதவி செய்வோம் அப்படி என்று ஒரு முஸ்லீம் உதவி செய்ய முடியுமா? எப்படி தர்மம் செய்கிறார், திருடி தர்மம் பண்ணுகிறார். அப்போ திருடுவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. தடுக்கப்பட்ட ஒரு காரியத்திற்கு பிறகு அதை கொண்டு ஒரு நல்ல காரியத்தை செய்வதை மார்க்கத்தில் எப்படி நாம் நியாயப்படுத்த முடியும்? அல்லாஹ் தஆலா அதை எப்படி அங்கீகரிப்பான்? நிச்சயமாக அங்கீகரிக்க மாட்டான். மார்க்கத்திலிருந்து பிரியக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கும் பொழுது பிரிந்து போய் நான் ஒரு நல்லது பண்றேன்னு சொன்னா, பிரிகிறது அடிப்படையே தவறு.
அடிப்படையில் தவறு செய்துவிட்டு அதற்கு பிறகு நான் நல்லது செய்கிறேன்னு சொன்னால் அந்த நல்லதை அல்லாஹ் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான். அது நல்லது தானே என்று நாமும் சேர்ந்து கொண்டோமே ஆனால் நிச்சயமாக அந்த பிரிவு என்பதை கண்டிக்காத வரைக்கும் நாமும் தண்டிக்கப்படுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தெளிவாக சொல்லி காட்டுறான். அந்த அஸ்ஹாபுல் சப்த் சனிக்கிழமை வாசிகள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டு இருந்தான்? சனிக்கிழமை நீங்கள் அல்லாஹ்வை முழுமையாக வணங்கக்கூடிய நாள். சனிக்கிழமை எப்படி இருக்கணும்? ஒரு நாள் முழுவதும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்கிய நிலையில் தொழுகையில் தான் இருக்க வேண்டும். உங்களுடைய வியாபாரத்திற்கோ பொழுதுபோக்கு எதுக்கும் போகக்கூடாது என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தான். அப்போது அவர்களை சோதிப்பதற்காகவோ என்னவோ அப்போ தான் அதிகமான மீன்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு தப்சீரில் பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட மீன்கள்லாம் இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ சனிக்கிழமை நம்ம மீனை பிடிக்கக்கூடாது, வாய்க்காலை வெட்டுவோம். கடல்லேருந்து ஒரு வாய்க்காலை வெட்டி இந்த சைடு ஒரு குழியை பறித்து அதில் தண்ணியை வச்சு அந்த மீன் அப்படியே தண்ணியிலேருந்து அப்படியே வலையில் இழுத்துட்டு வந்து இந்த குழியில் விட்டுருவோம், அதை மூடிடுவோம். மீன் இப்போ எங்கேயும் போகாது. ஞாயிற்றுக்கிழமை அள்ளிக்குவோம். சனிக்கிழமை மீனை பிடிக்கக்கூடாதுன்னு தான் நல்லா சொன்னான், வெளியில் தானே எடுக்கக்கூடாது. இது என்னது ஏமாத்துற வேலை. இப்படி ஒரு கூட்டம் செய்து வந்ததை இது தவறு என்று ஒரு கூட்டம் கண்டித்தது. கரெக்டு தானே, அவன் என்ன மீனை வெளியில எடுத்தான் அப்படின்னு ஒரு கூட்டம் நியாயம் கண்டது, ஒரு கூட்டம் அப்படி செய்தது. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தண்டிக்கும் போது என்ன செய்தான்? அந்த செயலை செய்தவர்களையும் அந்த செயலை சரி கண்டவர்களையும் அல்லாஹ் அழித்து விடுகின்றான். தவறு என்று யார் கண்டித்தார்களோ அவர்களை மட்டும்தான் அல்லாஹ் விட்டு வைத்தான் என்பதை குர்ஆனில் பல இடங்களில் பரவலாக இருக்கக்கூடிய வசனங்களுடைய சாராம்சம். அப்போ இந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம்னா ஒரு அடிப்படையில் ஒரு தவறு, ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் யாருமே பிரிந்து போகக்கூடாது. அப்போ பிரிந்து போகிறதுனா என்ன? அப்போ எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது, எல்லாரும் பிரிஞ்சு தானே போகிறாங்க. எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது. அவரவர்கள் ஒரு பணியை செய்வதற்காக ஒரு பெயரில் செயல்படுகின்றார்கள். முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருக்குது, அவன் உங்களை சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறானா, உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வர மாட்டேன்னு சொல்கிறானா, ஒன்றுமே இல்லை. அரசியல் ரீதியாக இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தமுமுகன்னு ஒரு இயக்கம் இருக்குது, சமுதாயத்திற்கு என்னால் முடிந்ததை நான் செய்வேன் என்று சொல்கிறாங்க. உங்களை சேர்க்க மாட்டேன்னு சொல்லலை, உங்களை வெட்டி விட மாட்டேன்னு சொல்லலை. அப்போ ஒவ்வொருவரும் ஒரு இயக்கமாக இது ஜாக் இருக்குது, அவங்க தூய இஸ்லாத்தை நாம் சொல்லுவோம்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் சொல்லலை. கடந்த 20-25 வருஷமாக பத்திரிகை என்ன மார்க்கத்துக்கு முன்னாள் எழுதுறாங்களா என்ன இருக்குது? யாரையும் சேர்க்க மாட்டேன் சேர மாட்டேன்லாம் சொல்லலை. அப்போ இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு இயக்கத்தை வழி நடத்துகின்றார்கள். சுன்னத்துல் ஜமாத் இருக்கிறாங்க, மார்க்கத்தை முழுமையாக விளங்குறாங்களோ இல்லையோ அவங்க என்ன செய்கிறாங்க? உங்களை சேர்க்க மாட்டோம், உங்க கூட சேர மாட்டோம் என்று அவங்க சொன்னது கிடையாது. அப்போ இவர்கள் எல்லாம் மார்க்கத்தை விட்டு பிரியலை, சமுதாயத்தையும் பிரிக்கலை. மார்க்கத்தில் இல்லாத செயல் எல்லாரும் 4 செய்கிறோம் 4 விட்டுறோம், அது வேற பிரச்சனை. அது எல்லாரும் கண்டிக்கணும். வத்தவா சௌபில் ஹக்கி வத்தவா சௌபி சபூர், ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்வது என்பது வேறு. நான் தனி, நான் தௌஹீத்வாதி, நான் அங்கே போக மாட்டேன், என்னோட யாரையும் சேர முடியாது, அவனுக்கு நான் சலாமுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்று விலகி ஒதுங்கி பிரிந்து போதல் என்பது ஷியா மாதிரி. ஷியாக்கள் அப்படியா? நான் அப்படி தான் தனியாக தான் இருக்கிறேன், பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு அப்படிலாம் கிடையாது. அவன் தெளிவாக இருக்கிறான். தன்னைத்தானே தனித்து காட்டி கொண்டவர்கள் ஷியாக்கள், தங்களுக்கு தாங்களே பெயர் சூட்டி கொண்டவர்கள் ஷியாக்கள். நாங்கள் தான் தூய்மையானவர்கள் என்று இன்றளவும். நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஒரு பார்க்கில் போனீங்கன்னா ஒரு புல்தரை இருந்தால் தொழுதுருவீங்க, அவன் சொல்ல மாட்டான். அதுக்கு 82 காரணத்தை சொல்லுவான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், மண்ணறைகள் கழிப்பறைகள் தவிர இந்த பூமியில் எங்கே வேணாலும் தொழுவலான்னு ஹதீஸ் இருக்குது. அதுக்கு அவன் என்ன தெரியுமா காரணம் சொல்லுவான்? நீங்கள் எத்தனை பேர் நடந்திருப்பான், எத்தனை ஹிந்து இதை சொல்லுவாங்க, எத்தனை காஃபிர் இதில் நடந்திருப்பான், காஃபிர் கால்பட்ட இடத்துல சொல்லலாமா? நீங்கள் ஆமாம் கரெக்டு தான். அப்போ இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேர்வழி அல்லாத வேறு வழியை கொண்டு மக்களை வழி நடத்துவது. அறிவுபூர்வமாக சொல்லி மக்களை தட்டிட்டு போகிறது இருக்குங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸ் தெளிவாக இருக்குது. இதே நீங்கள் ஒரு ஷியாக்கள்கிட்ட சொல்லி பாருங்க, இப்படி தான் பேசுவானுங்க அவங்க. அவன் நம்ம நெத்தி வச்சு தொழுது இடத்துல சொல்ல மாட்டேங்கிறானே, நம்மளுடைய நெத்திப்பட்ட இடத்தில் அவனுடைய நெத்தியை படக்கூடாது என்று சொல்லி என்ன செய்யறான்? அவன் ஒரு பீஸு கல்ல எடுத்து வச்சு அதுல இருந்து தொழுகிறான். இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்த வழியா? இதுக்கு பின்னால இன்னைக்கு கோடான கோடி மக்கள் உலகத்தில் இல்லையா? அது கூட நிறைய பேர் இருக்கிறாங்கிறதுக்காக நம்ம நியாயம்னு சொல்லிட முடியுமானா நிச்சயமாக முடியாது. அப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற தர்ம சகோதரர்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி ஏற்படும். ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செய்கிறதுனாலே ஒரு நியாயம். ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணோம்னா யாரு குறை காண்றது? கடந்த காலத்தில் எல்லாரும் வராச்சின்னு வாங்கிட்டு இருந்தான் 20 வருஷத்துக்கு முன்னால், யாருமே தப்புன்னு சொல்லலையா? அல்ஃபாத்தியா ஓதி வாங்கி தானே கொடுத்தாங்க. சந்தோஷமாக என்ன செஞ்சாங்க? அதை வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்தவங்க யாரு? பெரியவர்கள், சமுதாயத்தில் பெரிய மக்கள். மார்க்க தெரிஞ்சதோ இல்லையோ அதை விட்டுருவோம், சமுதாயத்தில் பெரிய மக்கள். அப்போ நம்முடைய முன்னோர்கள் அவங்கெல்லாம் அதை செய்யும் பொழுது அதை ஆய்வு பண்ணக்கூடிய துணிவு நமக்கு வரல. அதுதானே உண்மை. நம்மளுடைய பாட்டம் முப்பாட்டம் காலத்துலேருந்து அதை செஞ்சுட்டு வர்றதுனால
அது சரியா என்று ஆய்வு பண்ண, நமக்கு ஆய்வு பண்ணுவதற்கு ஒரு ஆதார நூல் இருக்கும் பொழுதே நமக்கு அந்த எண்ணம் வரலன்னு சொன்னா, அப்படி ஒரு நூலே இல்லாத பிற சமுதாய மக்களை பார்த்து அவன் நேர்வழி அடையலைன்னு சொல்றது நமக்கு என்னங்க முகாந்திரம், நமக்கு என்ன அருகதை இருக்குது சொல்றதுக்கு? எதுவுமே இல்லை. அப்ப நாம எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யறோம்னு கேட்டா, தௌஹீத்வாதி என்று சொல்லிக் கொள்கிறோம். நாம தான் சிறந்தவர்கள்னு சொல்லுவோம். இப்போ இதை யார் இங்கே உபதேசிக்கிறது? யாருமே உபதேசிக்க முடியாது. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு தவறை செஞ்சோம்னு சொன்னா அது அங்கே நியாயப்படுத்தப்பட்டு விடும். ஆனால் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு காரியத்தில் முடிவு செய்து விட்டால் அதில் மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு மூமினான ஆணுக்கோ மூமினான பெண்ணுக்கோ அனுமதி இல்லைங்கிற காரணத்தினால நாம சிந்தித்து பார்ப்பதற்கும் நாம ஆய்வு செய்வதற்கும் அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று முன் வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் இன்னொரு விஷயத்தின் மூலம் வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் தயாராக இருப்போம். ஆகவே நாம் நேரான வழியை அடைந்துட்டோம், இனிமே இதே இருந்தோம்னா ஹயாத்து நமக்கு மௌத் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், சரியான வாழையில் போயிடலாம். அது முடியவே முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஃபித்னாக்கள் தோன்றும், ஒரு தவறான வழிமுறைகளை வழிகாட்டக்கூடியவர்கள் தோன்றுவார்கள். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவதும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லது எது கெட்டது என்று ஆய்வு செய்யக்கூடியவர்களாகவும் நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். முஸ்லீம்கள் என்று சொல்லி கொண்டாலே அவர்களுக்குள்ள மிகச்சிறந்த ஒரு சிறப்பு ஒன்றுபட்டு வாழ்வது. எந்த சமுதாயத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு. எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல குரூப்புகளாக 12 பிரிவு 6 பிரிவு இந்த மாதிரி பிரிவுகளாக பிரிந்து வாழக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லீம்கள் மட்டும் ஒன்றுபட்டு வாழ்வது அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதில் தான் நம்முடைய பலம் இருக்கிறது. இந்த சமுதாயத்தின் பலம் அதில் தான் இருக்குது. தனி மனிதனுடைய பலம் அதில், தனி மனித பலம் தான் சமுதாய பலம். ஆனால் இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு, பெரும்பாலான நாடுகளில் முஸ்லீம்களுக்குள்ளாரையே என்ன செய்கிறாங்க, மூட்டி விட்டுட்டு முஸ்லீம் நாடுகளை அடிக்க விட்டுட்டு மற்றவன் வேடிக்கை பார்க்குறோம். நம்ம அல்லாஹ்வுடைய சொன்ன அந்த மார்க்கத்தை பின்பற்ற ஒரு முஸ்லீமுக்கு எதிராக நான் ஒருபோதும் என்னுடைய சிந்தனையை செயல்படுத்த மாட்டேன். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன பிலிசானிஹி வ யதிஹி. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் முஸ்லீம்? அப்துல்லான்னு பேர் வச்சுட்டா முஸ்லீமா? 5 வேளை தொழுதா முஸ்லீமா? ஹஜ்ஜுக்கு போன முஸ்லீமா? அதுவும் செய்யணும், கடமைதான். ஆனா என் முஸ்லீமுக்கு என்ன இலக்கணத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க? மன் சலிமல் முஸ்லிமூன பிலிசானிஹி வ யதிஹி. எவனுடைய நாவினாலும் எவனுடைய கரத்தினாலும் ஏனைய முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெறுகின்றார்களோ. ஒரு முஸ்லீம் நாட்டை நோக்கி நான் போர் தொடுக்கிறேன், நான் ஒரு முஸ்லீம் நாட்டுக்கு அதிபதினு வச்சுக்கங்க, நான் முஸ்லீமே கிடையாது என்பதுதான் இந்த ஹதீஸுடைய விளக்கம். இதை விட இதற்கு என்ன மாற்று கருத்தை யார் சொல்லிட முடியும்? எந்த டிக்ஷனரியில் தேடி போய் நீங்கள் எப்படித்தான் இதுக்கு நீங்கள் தர்ஜுமா பண்ணாலும் மொழிபெயர்த்தாலும் மன் சலிமல் முஸ்லிமூன பி லிசானிஹி வ யதிஹி, எவனுடைய நாவினாலும் எவனுடைய கரத்தினாலும் ஏனைய முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவன் தான் முஸ்லீம். அதுக்கு ஆப்போசிட் என்ன? காஃபிர் தானே. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் எந்தெந்த கோணத்துல எல்லாம் சொல்லணுமோ அத்தனை கோணங்களிலும் வலியுறுத்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு எதிராக செயல்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட்டாலும் அவன் நரகத்துக்குரிய எண்ணத்துக்கு நரகத்துக்கு போறான். அடுத்தவனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான், 2 பேரும் அடிச்சுக்கிறான், ஒருத்தன் செத்துறான், ஒருத்தன் கொலைக்காரனா நிற்கிறான். 2 பேருமே நரகத்துக்குரிய சொல்லும்போது என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? அவன் கொலைக்காரன், அவன் நரகத்துக்கு போவான், அவனை கொல்லணுங்கிற வெறி இவனுடைய உள்ளத்துல இருந்துச்சு. அப்போ அந்த எண்ணத்துக்கே நரகம் கிடைக்கும் என்று சொன்னால் நமக்கு அது போன்ற எண்ணங்களில் இருந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சமுதாயத்தில் இன்று இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களையும் தலைவர்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா நல்ல ஹிதாயத்தை கொடுத்து இந்த சமுதாயத்தை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்று அவனிடத்தில் அன்றாடம் நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நாம் பல விஷயங்களை தீர்வு காணுவதற்கு நாமளே முயற்சி பண்ணுவோம். அவன்கிட்ட துவா செய்யறதுக்கு மறந்து போயிடுவோம். அது செயல்படாதுங்க. எவ்வளவு பெரிய நீ உலகமே வைக்கக்கூடிய அளவிற்கும் இஸ்லாமிய சரித்திரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பத்ர் போர். அந்த பத்ர் போரில் 300 பேர் போனாங்க, அடித்தாங்க, என்னென்னமோ நம்ம வரலாறு பேசுகிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை போர் என்று சொன்ன அன்று இரவு முழுவதும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையின் மூலம்தான் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை வகுத்தான் என்பதை நாம் யாருமே மறுத்துவிட முடியாது. அப்போ பிரார்த்தனை என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய கைகளை ஏந்துங்கள், யா அல்லாஹ், இந்த சமுதாயத்தின் பலம் தான் நம்முடைய பலம், நம்முடைய பலம் தான் சமுதாயத்துடைய பலம். நம்ம எல்லோரையும் ஒன்றுபடுத்த முடியாத காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. முடியாத காரியம், என்னால் முடியாத காரியம், உங்களால் முடியாத காரியம், அல்லாஹுவால் முடியாத காரியமா? மக்காவில் இருக்கிறவனுக்கு மதினாவில் இருக்கிற பாதி சொத்தை கொடுப்பான் என்பதை அன்றைய வரலாற்றில் யாரும் கற்பனை செய்து பார்த்திருக்க முடியுமா? முடியாது. அப்போ இவர்களெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வேறு சிறந்த சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வர தயாராக இருக்கிறான். அப்போ அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஒன்றிணைத்து நம்ம என்ன செய்வான்? நேரான வழியை காட்டுவான்.
குறைந்தபட்சம் நம்முடைய மறுமையை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹு ஜல்ல ஷானத்தலா ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பேசின அடிப்படையில் சந்தேகம் தான் கேட்குறீங்களா? தற்கொலை செய்தவருக்கு அது உங்களுக்கு நேரடியாக ஹதீஸுகளில் தற்கொலை செய்தவர்களுக்கு தொலை வைக்க கூடாது என்பதுதான் அந்த ஒரு சில மார்க்க அறிஞர்கள் தொலை வைக்கிறாங்க, தொலை வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முரண்பட்ட இரண்டு கருத்துக்கள் அதில் இருக்கிறது. இந்த மாதிரியான கருத்துக்கள் வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி இந்த கையை அறுத்து கொண்டு ஏதோ இறந்தும் பொழுது அவர் அந்த நிலையிலே எழுப்பப்படுவார், அவருக்கு நான் தொலை வைக்க மாட்டேன் என்று சொன்ன ஹதீஸ் இருக்குது. தொலை வைக்க மாட்டேன் என்ற அந்த ஹதீஸை தொடர்ந்து சஹாபாக்கள் தொலை வைத்தார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. அதனால நாம தொலை வைக்கலாம் என்று ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க. ஒரு சில அறிஞர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, கடனாக ஒருத்தர் இருந்தவருக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இவருக்கு கடன் இருக்குமே ஆனால் நான் தொலை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. யாரோ கடன் அடைச்ச உடனே ரசூலுல்லாஹ் தொலை வச்சாங்க. ஒரு இடத்துல கடனாளியாக இருக்கும் பொழுது இவருக்கு நீங்களே தொலை வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அதை இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு யாருமே தொலை வைக்கல என்று முடிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த இரண்டில் ஒரு கருத்து எனக்கு சரியாகப்படலாம், ஒரு கருத்து உங்களுக்கு சரியாகப்படலாம். உங்களுக்கு சரியாக படுவதை ஏற்று நீங்கள் செயல்படுவதன் மூலம் அல்லாஹ் உங்களை தண்டித்து விடுவான் என்றோ, எனக்கு சரியாகப்பட்டதை வைத்து நான் செயல்படும் பொழுது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான் என்றோ பேசுவதில் தான் முரண்பாடு வர்றது. அப்போ அவரவர்கள் விளங்குவதை அவர்களும் செயல்படும் பொழுது நிச்சயம் அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு தலையாய பிரச்சனையே இல்லை. நல்லா சிந்திச்சு பாருங்க. எங்கோ 1-2 பேர் தற்கொலை பண்ணிக்கிறான், அவனுக்காக யாரெல்லாம் இவன் தற்கொலை பண்ணிட்டான், இருந்தாலும் இவனை மன்னிச்சிருன்னு நான் கேட்குறேன். இது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொன்னால் நிராகரிக்கப்படும். நம்ம கேட்குறதால மட்டும் மன்னிச்சிறது இல்லை. அதே நேரத்தில் இல்லை தற்கொலை என்பது ஒரு இறுதி கட்டம் தானே, அதற்கு பிறகு அவனுக்கு தௌபா பண்ணுறதுக்கு இடம் இல்லை, அவன் இறந்துட்டான், அவனுக்கே தொலை வைக்கணும். அப்போ பல்வேறுபட்ட முரண்பட்ட கருத்துக்கள் வரும். இது ஒன்றிணைக்கு ஒரே கருத்துக்கு எல்லாரும் வரணுங்கிறது முடியாத ஒரு காரியம். ஏன்னு கேட்டால் இது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவமும் கிடையாது. யாரோ ஒருத்தர் இங்கே தற்கொலை பண்ணிட்டாங்க, இங்கே தொலை வைக்கிறாங்க. ஒரு சில அறிஞர்கள் அது கூடாதுங்கிறாங்க. நாம் என்ன முடிவு எடுக்க முடியும்? இப்போ நாமங்கிறது இப்போ என்கிட்ட கேள்வி கேட்டுருக்கீங்க, நான் என்னுடைய அறிவுக்கு எது சரிப்பதோ அதான் சொல்லுவேன். எதை சொன்னாலும் பாதி கருத்து தான் இது. நான் எதை சொன்னாலும் அது பாதி கருத்து தான். ஆகவே அதில் எது சரி காண்றோமோ அதை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்பது என்னுடைய கருத்து. அல்லாஹ் ஆலம். இந்துக்கள் அன்னைக்கு பாபர் இடிக்கும் பொழுது அவன் இஸ்லாத்தை பற்றி தெரியாதவன் அறியாமலே இடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இஸ்லாத்தை நம்ம தெரிஞ்ச நாம பள்ளியாசில் இருக்கக்கூடிய பேர் பள்ளியெல்லாம் உடைச்சி எடுக்கிறோம். இந்த பள்ளி நமக்கு தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி உடைச்சி எடுக்கிறோம். ஆனா மாற்று மத மக்களுக்கு இவங்க போர்டை இடிச்சாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, நாம பள்ளியாசல் இடிச்சதுக்கே இவங்க பெரிய பிரச்சனை கிளப்புறாங்க, இப்ப அவங்களுக்குள்ளேயே அடி பள்ளியாசல் போய் இடிக்கிறாங்களே அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? கடையநல்லூர் பிரச்சனை இல்லை. அதாவது மார்க் அடிப்படையில் பள்ளிவாசலில் கல்வெட்டை போர்டு மாற்றினது பார்த்தோம்னு சொன்னால் கடையநல்லூர் சம்பவம். உங்கள் சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? இங்கே இருக்கிற சகோதரர்களுக்கு அதாவது கடையநல்லூரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் ஜாக்குடைய பள்ளிவாசல்னு சொல்லி கல்வெட்டு இருந்துருக்குது. எந்த வருஷம் கட்டினது அது? பள்ளிவாசல் 10-15 வருஷத்துக்கு முன்னால் கட்டின பள்ளிவாசலில் அந்த காலகட்டத்தில் கட்டின அந்த பள்ளிக்கு ஜாக்குடைய பள்ளின்னு சொல்லி கல்வெட்டு அங்கே இருக்குது. அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி. இன்னைக்கு டிஎன்டிஜேயில் இருக்கக்கூடியவர்கள் அதை போய் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த கல்வெட்டை உடச்சி எடுத்துட்டு டிஎன்டிஜேன்னு சொல்லி கல்வெட்டை பதிச்சிருக்கிறாங்க. உலக சட்டங்கள் இதெல்லாமே விட்டுருங்க. இது எதுக்கு நான் தெரியாமல் கேட்குறேன். ராமசாமி என்கின்ற ஒரு இந்து சகோதரர் ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்குறாரு. கட்டி கொடுத்து ராமசாமியை இந்த நாளில் ஒரு கல்வெட்டு வச்சுட்டு போகிறார். இருந்துட்டு போட்டோம். அவர் கட்டி கொடுத்த பள்ளிவாசல் அவருடைய பேருக்கு தப்பா? யார் பள்ளிவாசலை கட்டினாங்களோ, எந்த இயக்கத்தை எந்த இதை சேர்ந்தவங்க எந்த காலகட்டத்தில் கட்டினாங்களோ, இங்கெல்லாம் ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு பேர் இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பள்ளிவாசலை கட்டி சஹாபியோட பேரை வைப்பாங்க. ஒரு சிலர் பொதுவாக மஸ்ஜிது நூர் என்றும் மஸ்ஜிது மதினான்னு வைப்பாங்க. ஒரு கட்டினவங்களோட ஃபேமிலி பேரை வைப்பாங்க. இது அறியப்படுவதற்காக, சொந்தம் கொண்டாடுறதுக்கு இல்லை. பள்ளியில் பேர் எதுக்குன்னா அறியப்படுவதற்கே தவிர அன்னம் என்னது ஆயத்து அல்லாஹ் பள்ளிவாசல்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது தான்.
அப்போ அல்லாஹ்வுக்குரிய பள்ளிவாசல்கள் 10 வருஷத்துக்கு முன்னால் கட்டின பள்ளிவாசல் இன்னைக்கு தோன்றிய இயக்கம் எப்படி கட்டி இருக்குன்னு நாளைக்கு ஒருத்தன் கேட்டால் எப்படி சிரிக்க மாட்டான் எவனுமே. டிஎன்டிஜேன்னு போட்டிருக்குது. இந்த இயக்கம் உருவானது 2005. பள்ளிவாசலோ வந்து 95 கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால் இது எதுக்கு பேரை மாற்றுவதன் மூலம் என்ன நன்மையை நாடுகிறார்கள்? நல்லா சிந்திச்சு பாருங்க. இதன் மூலம் என்ன நாடுகிறார்கள்? தங்களுடைய இயக்கத்தின் பெயர் வந்து இருக்கணும். அப்போ இவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் இறைவனிடத்தில் நன்மையை பெற முடியுமா? எல்லா இடத்துல கூலி கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ இதுதான் மார்க்க அடிப்படையில் என்னன்னா, இது மார்க்கத்துக்குரிய செயலும் இல்லை, மறுமையுடைய அச்சமுடையவர்களுடைய செயலும் இல்லை. இது வந்து அல்லாஹ்வையும் மறுமையும் மறுக்கக்கூடியவர்கள் தான் இது போன்ற செயலை செய்ய முடியும். ஏற்கனவே இவர்களிடம் இருந்த பள்ளிவாசலை அவங்க பறித்து வச்சுக்கிட்டாங்க. மறுபடியும் இப்போ கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் முடிஞ்சு நமக்கு இந்த பள்ளிவாசல் கிடைச்சிருக்குது, அதனால் தூக்கி போட்டு நம்ம வைக்கிறோம்னா ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு நியாயம் என்று சொல்லலாம். தவறுதலாக வைத்து சரி கண்டுறோம். இப்போ சரியாக இருப்பதை மாற்றி அமைப்பதன் மூலம் என்ன நாடுகிறார்கள் என்பதை அவர்கள்ட்ட தான் கேட்கணுமே தவிர மார்க்க அடிப்படையில் இதுக்கு நாம் என்ன விளக்கம் சொல்ல முடியும்? நாம் இறைவனையும் மறுமையும் அஞ்சாதவர்களுடைய செயல்கள் எங்கள் ஒரே வரியத்தான் நான் பதிலாக சொல்ல விரும்புகிறேன். இந்த இது சொன்னால் பாபர் மசீத் அவங்க அடித்தாங்க இவங்க அடித்தாங்க, அது உள்ளது தான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், முனாஃபிக்குகளை கொலை செய்கிறதுக்கு வந்து உமர் ரலியல்லாஹு அனுமதி கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? இவன் முனாஃபிக்கு, இவன் மூலம் சமுதாயத்துக்கு கேடு எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் வெளியில் இருக்கிறவனுங்க அவனும் முஸ்லீம் நீயும் முஸ்லீம், நாம் நம்முடைய சமுதாயத்தை நலன் கருதி அவனை கொன்றாலும் வெளியில் இருக்கக்கூடிய முஸ்லீமும் கொன்று விட்டான் என்று தான் பேசிக்கொள்வோம். அதனால் நான் அனுமதி தரமாட்டேங்கிறாங்க. காரணத்தை சொல்லி ரசூலுல்லாஹ் மறுக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நமக்குள்ளார வந்து உண்மையிலே ஹக்கிலேயே உள்ள ஒரு பிரச்சனையை வச்சுட்டு நீங்கள் அடிச்சுட்டு பள்ளிவாசலை உடைச்சாலும் வெளியிலேருந்து பார்க்குறவங்க அது பள்ளிவாசல் தானே, எதுக்குங்கிறது தெரியுமா? அப்போ மாமையா உடைச்சா மண் சட்டி, மருமவை உடைச்சா பொன் சட்டின்னு பழமொழி சொல்லுவாங்க. அப்போ நீ உடைக்கலாம் பள்ளிவாசலை, நாங்கள் உடைக்கக்கூடாதுன்னு அவன் என்ன செய்வான்? நாளைக்கு கேட்டாலும் கேட்பான். அல்லாஹ் தான் காப்பாற்றும். 2 வருஷம் ஏற்பட்டது. அப்புறம் மஸ்ஜித் ரஹ்மான்லாம் அப்படி தான் பண்ணாங்க. அங்கே தூக்கிட்டாங்களா? இப்போ 2 நம்ம 15 போட்டுக்கணும் இல்லையா, அந்த போட முதல்ல அதெல்லாம். ஆமாம், முத குரானில் வரும்போது ஹாமித் பக்ரின்னு இருந்துச்சு, அதை தூக்கிறதுக்காகவே 2வது பதிப்பு திருத்தி அமைச்சாங்க இல்லையா? அப்படிதான். வெளில வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து சொன்னேன், அதுலேருந்து வந்து அந்த பேரெல்லாம் நீக்கிறதுக்கு தான் அந்த வேலை அப்படின்னு சொல்லி நல்லா காப்பாற்றிட்டோம். பெயர்களை பதிவு பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுது? நிலையாக இந்த உலகத்திலே இருக்க போகிறோம், அது வேணும் இல்லையா? அப்போ அவர்களுக்கு உபதேசம் வந்து நம்ம வந்து செய்ய கடமைப்பட்டுருக்குறோம். அல்லாஹ் வழக்கமான டைம் தான். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, சொல்ல வேண்டிய கருத்துக்களை பெரும்பாலும் நாசர் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம கடைநூல் சம்மந்தமாக சொல்ல நினச்சிருந்தேன், அதை சகோதரர் கேள்வி கேட்டதும் அவர் விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்கு அஸ்திவாரம் மேலப்பாளையத்தில் 2 வருஷத்துக்கு முன்னால் என்ன செஞ்சாங்கன்னா, மஸ்தூர் ரஹ்மான் பூண்டர் போட்டுக்க முடியல அந்த புறாவும் அடிச்சு என்ன செஞ்சாங்க, மாற்றினாங்க. முதல்ல அடித்தாங்க, அதாவது உடைச்சாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஏதோ பெயின் அடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அதை உடச்சி எடுத்தாங்க. பிறகு இப்போ வேறு பொருளாக வச்சுருக்காங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மேலப்பாளையத்துக்கு பிஜே வந்து முகாமிட்டுருக்கிறாரு, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாரு. ஆர்ப்பாட்டத்தில் நியாயமா தீவிரவாதி இலாகியை தப்ப விட்டு நியாயமான்னு சொல்லி கோஷம் போட்டிருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி வந்து பத்திரிகை நிருபலம் செஞ்சுருக்கிறாரு. இந்த நிருபர்கள்ட்ட என்ன சொல்லிருக்காருன்னு சொன்னால், இலாஹி வந்து அல்லுமாவுக்கு பணம் வசூல் பண்ணி கொடுத்துருக்காரு, துபாயிலேருந்து பணம் வசூல் பண்ணி அல்லுமாவுக்கு கொடுத்துருக்காரு. ஆகவே அவர் மேலே நாங்கள் என்ன செஞ்சோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். ஆனால் அவர் மேலே என்ன செய்யறது நடவடிக்கை எடுக்கல. ஆனால் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே என்ன செய்கிறாங்க, எங்கள் மேலே நடவடிக்கை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் பத்திரிகையாளர் சொல்லிக்கிறாரு. ஆனால் எத்தனை பத்திரிகையில் போட்டிருக்காங்க நமக்கு தெரியல. ஆனால் ஒரு உண்மை வழி வந்திருக்குது, அவங்க வந்து என்னை பற்றி இதெல்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க என்பது நமக்கு இருக்கும்போது தெரியும். ஆனால் என்ன செய்யறது, என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறது தெளிவாக இருக்குது. ஒன்று இன்னொன்று கம்ப்ளைண்ட் என்ன, அசதுல்லா பாஜி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஃபதுல்லாஹி வந்து ஐஎஸ்ஐ தொடர்பு தீவிரவாதி, அதனால தான் அவரை நீக்கணும், ஆகவே நீங்கள் என்ன செய்ய அவரை வந்து குண்டாசில் உள்ளதலன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டு விசாரித்தாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ நேரில் போனோம். பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள். அடுத்து முபாகலா சம்மந்தமாக ஒரு விளக்கம் சொல்லணும். இன்ஷால்லா அடுத்த அமர்வில் நினைச்சிடறேன், அடுத்த அமர்வில் நினைச்சிடுவோம். முபாகலா பற்றி தெளிவாகவே என்ன நடந்ததுன்னு நினைச்சிடுவோம், தெரியப்படுத்தணும். அதை அடுத்த அமர்வில் சொல்லுவோம். இப்படி நினச்சிருக்காங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு காவல்துறையில் போய் நம்மளை பற்றி இல்லாதெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லி முயற்சி பண்ணி தோற்றுருக்குறாங்க. இப்போ காவல்துறை என்ன அப்படின்னு சொன்னால், காவல்துறை நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குது, ஊர் உலகத்தை விசாரிச்சிருக்குது, பள்ளியுடைய வரலாம் தெரிஞ்சிருக்குது, நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க.
அந்த அதிகாரி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உடனே புறப்பட்டு போங்க. ஏன் அது நாங்கள் போன நாள்லேருந்து என்னை வந்து கண்காணிச்சிருக்கிறாங்க, நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு சொல்லி. நான் ஃபேமிலியோட வந்து ட்ரெயினில் ஏறி புறப்பட்டான்னு சொன்னால் மறு நிமிஷம் நம்ம மெட்ராஸ் வரணுன்னே அவங்க சொல்கிறாங்க, ஃபதுலில் ஆயிடுச்சு நெல்லை சொல்லி ஏறி பத்திரமா வந்து செஞ்சுட்டாரு எப்படின்னு அதிகாரி என்ன செய்கிறாங்க, ஒருவர் பரிமாறி கொள்கிறாங்க. நோம்புல ஒரு சம்பவம், இந்த மாதிரி சம்பவம் ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். பெரும்பாலும் வந்து நாங்கள் எடுத்துட்டு கப்பல் ஆட்டம்னு ஆட்டம் இருக்குது, கப்பல் விட்டுக்க அந்த கப்பல் ஆட்டம் கொடுப்பாங்க, அந்த ஆட்டம் தான் போகிறது. ஏன்னா எதிர்த்து தான் நிற்கிறாரு, இப்போ பக்கத்து வந்து அடுத்த ஆட்டம் கொடுக்கும், பெரும்பாலும் அதுதான் போகிறது. நோம்பில் வந்து ஃபேன் வாங்கணும்னு சொல்லி நான் செஞ்சேன். எங்கள் வீட்டில் 20 சூடாக இருக்குது சொல்லி இந்த மாதிரி மேல் ஃபேன் இருக்குது, ஸ்டாண்ட் ஃபேன் வாங்கணும்னு போனேன். நானும் எங்கள் சம்சாரமும் மாதிரி போனோம். பூர்ணகலா தியேட்டருக்காக துணைவங்களுக்கும் மேம்பாலத்தில் பூர்ணகலா தியேட்டர் வழியாக அந்த வழியாக அங்கேருந்து இப்படி வரும் பொழுது ஒரு மோட்டர் பைக்காரை வந்து என்ன செய்கிறான்னா, எங்கள் ஆட்டோவை வந்து ஒதுக்குறான். ஆட்டோ டிரைவர் நினைக்கிறாங்கன்னா அவன் இடிக்க வரான டைரக்ட் சென்ஸில் சத்தம் போட்டு சின்ன சத்தம் ஒரு வண்டி எடுத்துட்டாருன்னா ஓடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. திரும்ப ஒரு மோட்டர் பைக் இன்னொரு மோட்டர் பைக் வருது, அதே மாதிரி அவன் என்ன செய்கிறான்னா இந்த ஆட்டோவை வந்து மறிக்கிறான். அப்போ என் மனசில் என்ன செஞ்சது, ஆஹா ஏதோ ஒரு விபரீதம் பொருள் தெரியுது அப்படிங்கும்போது அவன் என்ன செய்யணும், கொஞ்சம் தூரம் வந்து அந்த அண்ணா சிலை கட்ட இருக்கு இல்லையா, அந்த இடத்த வச்சு ஆட்டோவை வந்து சோத்தோட நிறுத்திட்டான். நிறுத்தின வேகத்தில் அல்ல எனக்கு கொடுத்த என்ன உடனே அந்த ஆட்டோட அந்த சவுக்கு கதவு திறக்கலை, அப்படியே ஆட்டோ மேலே ஏறி இறங்கி அதான் இப்போ நடக்கும்போது நின்றுட்டா அந்த ஆள் வராங்க. நீங்கள் வண்டி அடிச்சுட்டு அப்படியே அவன் முன்னாள் போய் சத்தம் போட்டு வரான். கொஞ்சம் அந்த கொஞ்சம் சிகரெட்டில் மக்கள் கூட்டிட்டாங்க. நான் அந்த கூட்டத்தை கூட நிற்கிறேன், வெளியே வந்துட்டேன். உள்ளுக்குள்ளே என்னென்ன சம்சாரம் சின்ன குழந்தைகள் இருக்காங்க, நான் மட்டும் என்ன செய்ய அந்த மாதிரி வெளியே வந்து நிற்கிறேன். வெளியில் வந்து நிற்கும்போது அவன் அது பெரிய அவன் தர பண்ணி நெல் போகக்கூடாதுன்னு சொல்லி அவன் உள்ளே ஒத்து பார்க்குறான். ஆள் ஆம்பளை இல்லை, காஞ்சி போயிட்டான். டக்கு நான் இருந்துச்சுன்னா நான் உடனே ஊருக்கு போகாமல் அப்படியே வண்டியை கொண்டு போய் ஜங்ஷன் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வண்டி எடுத்துட்டு மனசில் வந்து ஃபேன் வாங்க என்ன விட்டு போச்சு. எந்த விஷயத்தையும் நினச்சேன், எனக்கு மனசில் ஏற்பட்ட எந்த வில்லங்கத்தையும் நான் யாரும் சொல்ல ஆட்டோக்காரரையோ கூட இருந்தவங்களுக்கு யார்ட்டையும் சொல்லலை. ஆனால் ஆட்டோ அந்த பைக்கை நம்ம மொதல் பைக்கில் நான் விட்டுட்டேன். 2வது பைக்கை மறிச்சு நான் பாருங்க, அவன் நம்பரை வந்து TN72 இதெல்லாம் எடுத்து குறித்து வச்சுட்டு நாம் வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட பேசணும். அந்த மீசைஸெல்லாம் வச்சோன்னா நமக்கு அந்த தெரியுமில்ல. இப்போ ஏன் வந்து பேர் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் அந்த சமுதாய பிரமுகர்கள் இதை தலையிட்டாங்க. வேறொரு சமுதாயம் இது வந்து சமுதாய பிரச்சனை ஆடக்கூடாதுக்காக முஸ்லீம் இந்து முஸ்லீம் வர மாட்டக்கூடாது இல்லையா. அந்த முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள்ட்ட முக்கியமான பிரபலமான ஒருவர் அவரை எதிர்த்து நான் கடந்த காலத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குடும்பத்தில் இருந்த உள்ளவங்களை தான் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் இந்த வகைக்கு பேரம் பேசிக்கிறாங்க. அதே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நான் அவங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்திலேருந்து நம்ம அரசியலிருந்து பல சமுதாய மக்கள் நமக்கு பிரமுகர்கள் நமக்கு பழக்கம். அந்த பிரமுகர் தயவு செஞ்சுருவாங்க, இந்த தயவு இந்த பிரச்சனைங்க இப்போ விட்டுருங்க, நாங்கள் பேசி முடிச்சிட்டோம், உங்கள் விஷயத்தை அவங்க தொடர மாட்டாங்க. தமுமுக தலைவர் ஜெயலலிதா, அது தமுமுக தலைவர் ஜெயலலிதா, டிஎன்டிஜி தலைவர் இல்லை, கவி ஜமாத் தலைவர் இல்லை, தமுமுக தலைவர் ஜெயலலிதா தான் பணம் கொடுத்து இருக்கிறாரு, உங்களை செய்ய சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க தகவல் சொன்னாங்க. இதை நீங்கள் என்ன செய்ய தயவுசெய்து போலீஸ் ஸ்டேஷனில் போக வேண்டாம், நம்ம சமுதாயம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டாம், இதை வந்து நீங்கள் வெளிப்படுத்த வேணாம் சொன்னாங்க. நான் என்ன செய்யலை, இதை வெளிப்படுத்தவே இல்லை. இன்னொரு சமாச்சாரம் அந்த மாதிரியான என்ன செய்யுது, ஒரு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி நினைக்கிறேன், 1ஆம் தேதி அது என் விளக்கிழமை பார்த்திங்களேன். அன்றைய இரவில் வந்து சம்சுலுஹா வீட்டில் கூட ஒரு 15 பேர் கூடி ஃபசுல்லாயும் சலபியும் கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த தகவல் கிடைச்சிது. அதுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சியை நான் செஞ்சேன், சலபிட்ட மட்டும் சொன்னேன், இது ஒன்று ஏற்கனவே அந்த மாதிரி இருந்துச்சுப்பான்னு சொல்லி. ஆக மொத்தத்தில் வந்து என்னை கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணாங்க, தோத்துட்டாங்க. இந்த சமூகத்தை நான் இப்போ தான் நான் இந்த எப்போ சொன்னான்னு முந்தா நாள் தான் இப்போ அதாவது ஜும்மாவில் பேசணும் அப்படியா, அவனையா நாங்கள் ஏன் கொலை செய்யணும், நாங்கள் கொலை செய்ய அதாவது நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஆனால் போலீஸ் விசாரிச்சிருக்குது. எப்போ தெரியுது, ஜும்மாவில் சம்துல்லா பேசியிருக்காரு, ஒரு கிறுக்கு அந்த வெளிநாட்டில் வந்திருக்கிறான், அவனை நாங்கள் கொலை செய்ய முயற்சிப்போம், அவனை வந்து அவனுக்காக விசாரிக்கிறாங்க, நாங்கள் ஏன் அவனுக்கு நான் பயந்தவனா, நாங்கள் அவனை கொலை செய்யணும், இதுக்கு ஒரு போலீஸ் விசாரணை. போலீஸ் விசாரிச்சு எனக்கு தெரியவே தெரியாது, போலீஸ் நாங்கள் கம்ப்ளைண்ட் செய்யல கொடுக்கவும் இல்லை. ஆனால் காவல்துறை என்ன செய்யுது, ஏதோ வகையில் செய்து போய் விசாரிச்சிருக்கு. நம்ம விசாரித்தது எப்போ தெரியுதுன்னா இந்த வாரம் ஒரு ஜும்மாவிலேருந்து நமக்கு தெரியுது. எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லை. ஆமாம்,
அதே மாதிரி இவர் பேட்டியில் தான் தெரியுது அல்லுமாவோட தீவிரவாதத்தோட அப்படி இவர் செஞ்சுருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லி. ஆக இவங்க நிறைய என்ன செஞ்சாங்க, முயற்சி பண்ணாங்க. அல்லாவுடைய இது இல்லாமல் என்ன செய்யாது, எதுவும் நடக்காது. இப்போ என்னென்னா பாபர் மசீதை வந்து அத்வானி முகாமிட்டு உடைச்ச மாதிரி இப்போ இங்கே போய் இந்த கல்வெட்டு என்ன செய்யப்பட்டுருக்குது, உடைக்கப்பட்டு வேறு கல்வெட்டு வச்சு திரும்ப அந்த கல்வெட்டு திரும்ப எடுத்து பெரிய விவகாரமாக என்ன செய்யுது ஆகியிருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒற்றுமை ஏற்படாதோ நாம் மனுஷன் துவா செய்வோம். துவா செய்த நன்மை நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். ஒற்றுமை ஏற்படுதோ இல்லையோ, ஒரு நம்ம துவா செய்தால் ஒற்றுமை ஏற்படும் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. இந்த துவா எதுக்கு தரணும், நமக்கு தான். ஆகவே இந்த இவர்களுக்கு நல்ல புத்திமதி வர்றதுக்கு நம்ம செய்வோம், துவா செய்வோம், சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துவோம், துவா செய்வோம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஐக்கிய சமாதான பேரவையின் நிறுவனர் தலைவர் கண்ணியத்திற்குரிய பெருந்தகை மௌலவி ஹாமித் பக்ரி மம்பை அவர்கள் கடந்த ரமலானின் போது சென்னையில் இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பில் நடத்தப்பட்ட மாபெரும் விளக்குவரை நிகழ்ச்சிகளில் தொடராக நிகழ்த்தி வந்த திண்ணை தோழர்கள் என்ற தலைப்பிலான நபி தோழர்கள் பற்றிய வரலாற்று செய்திகள் அடங்கிய குறுந்தகடுகள் சீடிகள் விற்பனைக்கு உள்ளது. தேவைப்படுவோர் முன்பணத்துடன் ஐக்கிய சமாதான பேரவையினுடைய பொறுப்பாளர்களை அணுகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இல்லாமல் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனில் வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கும் நிலையில் இயக்கங்கள் என்ற பெயரிலும் இஸ்லாத்தின் பிரிவுகள் என்ற பெயரிலும் நம்மை நாமே சிதைத்து கொண்டு தனி மனித வழிபாடுகளில் மூழ்கி சிக்கி திணறிக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு சில சரித்திர சான்றுகளை ஆதாரமாக காட்டி நேரத்தின் அருமை கருதி சுருக்கமான விளக்க உரையை சமுதாய ஒற்றுமை என்ற தலைப்பின் கீழ் தருகிறார்கள். மேலப்பாளையத்தை சார்ந்த சமுதாய நலனில் பெரிதும் அக்கறை கொண்ட இந்த மேடையில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு சம்பவம் உள்ளது. நம்முடைய பெருந்தகை மௌலவி ஹாமித் பக்ரி மம்பை அவர்கள் 3 மாத காலம் சிறைவாசம் அனுபவித்த போது இல்லாத குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு தேவையற்ற அவதூறுகள் பிரச்சாரம் செய்யப்பட்டு கொடுத்த வாக்குறுதிகள் மீறப்பட்டு தவறான பிரச்சாரங்கள் துஷ்பிரச்சாரங்கள் நடந்த நேரத்தில் காயல் பட்டணத்தில் கொள்கை வேறுபாடுகளின்றி அனைவரும் பரிதாபப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே இதற்காக துணிந்து யாராவது குரல் கொடுக்க மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் துணிச்சலோடு குரல் கொடுத்த நியாய குரல் கொடுத்த ஒரு சகோதரர் கண்ணியத்திற்குரிய பெருந்தகை ஃபதுல் இலாஹி அவர்கள் தான் குரல் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் கண்ணியத்திற்குரிய மாநில தலைவர், தமிழ் மாநில தலைவர் பேராசிரியர் காதர் முஹிதீன் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன் இங்கு வந்து உரையாற்றிய போது, ஆலிம் அவர்கள் சிறையில் இருந்த நேரத்தில் வந்து உரையாற்றிய போது அவர்கள் வாயிலாகவும் இந்த நியாய குரலை எழுப்புவதற்கு முழு முயற்சி மேற்கொண்ட அந்த சகோதரர் ஃபதுல்லாஹி அவர்கள் சமுதாய ஒற்றுமை என்ற தலைப்பின் கீழ் தற்பொழுது சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் லா நபிய பஅதா. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எனக்கு கடிவாளம் விட்டு உங்கள் முன்னே விட்டிருக்கிறார்கள். எனக்கு தரப்பெற வேண்டிய தலைப்பு குர்ஆன் கூறும் ஒற்றுமையும் சமூக விரோதிகள் ஏற்படுத்தியுள்ள பிரிவினைகளும் என்ற தலைப்பு தந்திருக்க வேண்டும், அல்லது பிரிவுகள் ஏன் எதனால் என்று தலைப்பு தந்திருக்க வேண்டும். அப்படித்தான் 2 மாதத்துக்கு முன்பாக பேசியிருந்தோம். இப்பொழுது பேசுவதற்கு அழைத்துவிட்டு நீங்கள் மேடையில் இந்த குண்டையும் போட்டு விடாதீர்கள், ரொம்ப நளினமாக பேசுங்கள் என்று நிறைய வரம்புகளை விதித்துவிட்டு தலைப்பிலையும் வரம்பு வைத்து விட்டார்கள். சமுதாய ஒற்றுமை, இதை தாண்டி நான் என்ன செய்ய முடியாது, பேச முடியாதுங்கிற நிலைமையில்
ஆக்கியிருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் சில விமர்சனங்கள் என்னன்னு சொன்னால், ஃபதுலில்லாஹி காயல் பண்ணுறத பேச வேண்டிய அவசியம் என்ன, அவர் விவகாரத்தை இங்கே பேசணுமா என்ற விமர்சனங்களும் இருக்குது. என்னை உரை நிகழ்த்த அழைப்பதற்கு முன்னால்